இதனாலும் தேவனுடைய கிருபையினால நாம் அனைவரும் கூடி வந்து இந்த ஒரு ஆராதனை பகுதியிலும் அதை தொடர்ந்து சபைக்குரிய ஊழியக்காரர்களை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு காரியத்திலே நாம் உட்படுத்தப்படுவதற்கு தேவன் கிருபையாய் நம்மளை கூட்டி சேர்த்திருக்கிறார். அந்த வகையில் இந்த நாளில் நம்முடைய பிதாவாகிய தேவனிடத்தில் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற கிறிஸ்துவின் மூலம் எல்லா துதி ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏறெடுத்துக்கொண்டு இந்த நாளுக்கான ஒரு முன்னோட்டமான ஒரு பாடத்திற்குள்ளாக கடந்து சென்று நாம் தொடர்ந்து நம்ம எலெக்ஷன் தேர்வுக்குள்ளாக நம்ம கடந்து வரலாம். ஆக இதுவரையும் நம்ம எலெக்ஷன் சப்ஜெக்ட் கேட்டு வந்தோம். இதில் அதுக்கான முகாந்திரம் என்னன்னா, ஊழியக்காரர்களை, சபைக்குரிய ஊழியக்காரர்களை ஏற்படுத்துவதற்கான ஒரு விஷயம். இதில் விசேஷ விதமாய் சபையினுடைய ஒழுங்கு கிரமத்திற்குரிய ஒரு விஷயத்தில் தீமோத்தி 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். வாசிங்க. தீத்து மன்னிக்கவும், தீத்து 1:5 இல்ல, தீத்து 1:5. குறைவாய் இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும்படிக்கும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும் படிக்கும் உன்னை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேனே. ஓகே, அப்ப சபையினுடைய ஒழுங்குகளுக்காக நம்ம என்ன பார்க்கிறோம்? மூப்பர்களை பட்டணந்தோறும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அந்த வகையில தான் நம்ம ஏறக்குறைய ஒரு 3 அல்லது 4 மாதங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? இதே பாடமா கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். எப்பதான் முடியுமோ அப்படிங்கிற ஒரு இயக்கங்கள் கூட இருந்திருக்கலாம். அந்த வகையில நம்ம இதை குறித்த ஒரு சில முன்னோட்டமான பாடங்கள்லாம் ஏறக்குறைய ஒரு 4 வருஷங்களுக்கு முன்பாகவே இருந்து இதற்கான விஷயங்களை வலியுறுத்தி வந்தோம். அந்த வகையில சபையானது முடிவெடுத்ததனுடைய அடிப்படையில் அதற்கான முகாந்திரத்தில் இந்த ஒரு மூப்பர்கள் மற்றும் அதற்குரிய ஊழியக்காரர்களுக்குரிய விஷயத்தில் இந்த நாளில் ஒரு விசேஷ விதமான பரத்திற்குரிய ஆசீர்வாதத்துக்குள்ளாக நம்முடைய தஞ்சாவூர் சபை கடந்து செல்லும்படிக்கு தேவன் கிருபையாய் நம்மளை கூட்டி சேர்த்திருக்கிறார். அந்த வகையில் நம்ம எல்லா வகையான அந்த எலெக்ஷனுக்குரிய பாடங்கள் எல்லாம் கேட்டிருந்திருப்போம். உதாரணமாக எலெக்ஷன்னாலே ஒரு முன்மொழிதல், அதை வழிமொழிதல் அந்த ஒரு ஊழியக்காரர்களுக்கு. அப்படி முன்மொழிந்து வழிமொழியப்பட்டவர்களுக்கு தான் அட்லீஸ்ட் 2 பேராச்சும் இருக்கணும். ஒருத்தர் முன்மொழியணும், ஒருத்தர் வழிமொழியணும். சரிங்களா? அவங்கள தான் நம்ம என்ன பண்ண முடியும்னாக்க அந்த ஊழியத்திற்காக சபை தேவ ஆவியினாலே குருட்டோனியா முறைமையில கை உயர்த்தி அவர்களுக்கு இந்த ஒரு ஊழியத்தை கொடுப்பதற்கான வேத ரீதியான வசனங்கள் எல்லாம் நம்ம சிந்தித்தோம். அப்படி இருக்கையில நம்ம ஊழியர்களின் அடிப்படையில நம்ம விசேஷ விதமாய் நம்ம தஞ்சாவூர் சபையார்கள் அதற்குரிய காரியத்தினுடைய சத்தியங்கள் எல்லாம் நம்ம கேட்டு வந்தோம். இந்த ஒரு பேப்பர் எல்லார் கையிலையும் இருக்குதுங்களா? இந்த பேப்பர் ஓகே இருக்கா? யார்கிட்ட இல்லையா? சரி, அதையும் கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, அப்ப அந்த வகையில தான் நம்ம என்ன பார்க்குறோம்னா, அந்தந்த ஊழியத்திற்கு அந்தந்த ஊழியக்காரர்களை ஏற்படுத்துவதற்கான முகாந்திரத்தை கூட அதன் மூலமா நம்ம கண்டுபிடிச்சோம். அப்ப அது எல்லாமே வேத ரீதியான விஷயங்கள். வாட்ச் டவரினுடைய எழுத்துக்களும் நம்மளுக்கு சான்று பகந்தன. அதை தொடர்ந்து நம்ம சதவீதத்தை ஃபிக்ஸ் பண்ணும் பொழுது 51லேருந்து 99% வரையும் இருக்கக்கூடிய ஒரு ஓட்டெடுப்பு வந்து பெரும்பான்மை விதியின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. அதுல 75க்கு கீழே போனாக்க என்னன்னு பார்த்தோம், ஞானமாக இருக்காது. அதாவது தவறு என்று சொல்லவில்லை, ஞானமாக இருக்காது. 51க்கு 50 வந்தாக்க அது நிச்சயமாகவே தவறு. அப்படிதான் நம்ம எடுத்துக்கலாம். 51 வரையுமே என்னன்னாக்க அது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அப்படிங்கிறது தான் ரைட்டிங்ஸின் அடிப்படையில் உள்ள வேத சத்தியங்கள். அதனுடைய இதுல நம்ம 75க்கு கீழே போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டமெல்லாம் இல்லை. ஆனா அது வந்து ஒரு ஞானமான செயல்பாடாக இருக்காது அப்படிங்கிறது தான் அந்த ஒரு விசேஷ விதமான சத்தியத்தின் ஆழங்களின் மூலம் வாட்ச் டவரினுடைய எழுத்துக்கள் அதை சொல்லுது. பைபிள் சொல்லுதானா? அப்படிலாம் இல்லை. 75% இருக்கணும், 51% இருக்கணும், 99% இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பைபிள் சொல்லுதானா? இல்லை. ஆனால் பெரும்பான்மை விதிங்கிற அடிப்படையில் அட்லீஸ்ட் 1% கூட இருக்கணுங்கிறப்பதான் 51லேருந்து நம்ம பெரும்பான்மை அப்படிங்கிற ஒரு விதியை கொண்டாந்து அதற்குரிய 99 வரையும் அந்த பெரும்பான்மை விதிங்கிற ஒரு அடிப்படையில் நம்ம யாரும் யாரோடும் பேசாமல் அதுக்குரிய நாமினேஷன் ஒரு வாரம் நடக்கும். அதுக்கப்புறம் எலெக்ஷன் அடுத்த வாரம் நடக்கும். அதுக்கிடையில யாரும் யாரோடையும் பேசக்கூடாது, யாரும் யாரை பற்றியும் தீமை பேசக்கூடாது. நன்மையானது இருந்தால் வேணா பேசிக்கலாம்.
அது கூட தவிர்க்கப்பட வேண்டும். ஏன்னா ஒரு சில பேர் நன்மையானது பேசுறேன்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய இல்லாத கூடாதெல்லாம் சொல்லி அவங்கள இன்னும் இல்லாதது கொள்ளாததுங்கிறத காட்டிலும் நன்மையானது அப்படிங்கிறத சொல்லி நன்மை இல்லாததை கூட சொல்லி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் அந்த ஒரு விதியின் அடிப்படையில் இந்த பெரும்பான்மை விதியில எலெக்ஷன் நடக்கும்போது நிறைய விஷயத்துல முரண்பாடான கருத்துக்கள், சபைக்குள்ள பிரிவினை, நான் அவரை சார்ந்தவர் இவரை சார்ந்தவர்ங்கிற ஒரு குரூப்பிசம், இதுல சபை உடைப்பு, அதாவது சபையை பிரிஞ்சு போகிறது, நான் அவரோட நாங்கள் போறோம், நாங்கள் இவரோட போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இந்த ஒரு பெரும்பான்மை விதியில நிறைய இடத்துல நடந்திருக்குது. இது பிராக்டிக்கலா நடந்த ஒரு உண்மைகள். சரிங்களா? ஓகே. இப்போ இதற்கான விஷயத்தை ஏன் வாட்ச் டவர்ல மற்றும் பைபிள் சொசைட்டியினுடைய அந்த ரீப்ரின்ஸ் வால்யூம்ல இதை பத்தி ஏன் வலியுறுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தாக்க, நம்மளுடைய மனநிலைமை அப்படிங்கும்போது கடந்த வாரத்தில் நம்ம பார்க்கும்போது நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான சூழ்நிலையிலிருந்து வந்திருக்கிறோம். சமுதாய ரீதியா, பொருளாதார ரீதியா, மத ரீதியா, ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிற அந்த ஒரு ரீதியா, அப்புறம் சபை ரீதியா பல வகையான போதனைகளின் அடிப்படையில் வேறுபாடுகள், இவைகளெல்லாம் வச்சுட்டு நம்ம வந்திருக்கிறதுனால அவைகள் எல்லாம் முழுவதுமே தவிர்த்துட்டு வந்துட்டோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதெல்லாம் தவிர்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த பூரணத்தன்மைக்குள்ள பழைய மனுஷன் அழிந்து புதிய மனுஷனுக்குரிய ஜீவியம் நிறைவு அடைய வேண்டும். இதை நம்ம 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16லேருந்து படிக்கிறோம். 16வது வசனத்தை வாசிக்கலாம். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. இந்த ஒரு விஷயம் எப்பதான் நாளுக்கு நாள் புதிதாகிறதுனா, இந்த சத்தியங்கள் எல்லாம் அடிப்படையில கேட்டு வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமா புதிதாகுது. நாளுக்கு நாள் அது என்ன ஆயிட்டு இருக்கு? பழைய மனுஷன் அழிந்து கொண்டிருக்கு. அப்ப அந்த இரு வேறுபாடான சிந்தனைகள் நம்ம மைண்டுக்குள்ள இருக்கு. ஒண்ணு புது சிருஷ்டியின் சிந்தனை, இன்னொன்னு பழைய மனுஷனுக்குரிய சிந்தனைக்கேற்ற கிரியைகளும் இருக்கு. சரிங்களா? சிந்தனை மட்டும் இல்ல, அதுக்கேற்ற கிரியைகள். இதன் நிமித்தம் தான் இந்த எந்த முறைமைனா பெரும்பான்மை விதியில எலெக்ஷன் பண்ண வேண்டிய நிர்பந்தங்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த நிர்பந்தம் யார் ஏற்படுத்திட்டாருன்னு பாத்தீங்கன்னா, சபை தான் ஏற்படுத்திக்கிறது. அப்ப அதை தீர்வு காண்பதற்கான ஒரு முகாந்திரத்துல தான் அன்பு சகோதரர்கள் வாட்ச் டவர் பைபிள் சொசைட்டில இப்படிப்பட்ட ஒரு கருத்துக்களை அவங்க பெரும்பான்மை விதிக்குள்ளாக கொண்டாந்து வச்சு அந்த எலெக்ஷன் பண்ணுவதற்கான முகாந்திரத்தை வலியுறுத்தி இருக்கிறாங்க. சரிங்களா? ஆனா நம்ம கடந்த வாரத்துல பெரும்பான்மை போதுமானதல்ல அப்படிங்கிற ஒரு பேராகிராஃபை மட்டும் நம்ம படிச்சு கான்சென்ட்ரேட் பண்ணும்போது, ஏக மனதுக்குள்ள 100% வாக்கெடுப்புக்குள்ள செய்வதுதான் சால சிறந்தது, அதாவது தி பெஸ்ட், அதை தான் செய்யணும் அப்படிங்கிறத குறித்து கூட அந்த முதல் வரிகளிலே நம்ம படிச்சோம். அதை குறித்து நீங்க திரும்ப படிக்க முடியுமா? 6th வால்யூம்ல 6th சாப்டர்ல 362வது பக்கத்துல 2வது பேராகிராஃப். 6th வால்யூம் 6th சாப்டர், தமிழ் பேஜ் நம்பர் 362, 2வது பேராகிராஃப். 362 2வது பேராகிராஃப். எடுத்துட்டவங்க படிங்க, இல்லைன்னா எடுக்கணும். பெரும்பான்மையா இருப்பது போதுமானதா? உலக காரியங்களில் ஒரு பெரும்பான்மையினர் குரலே உறுதி எடுக்கிறது. எதுல? எந்த காரியத்துல? உலக காரியத்துல. சரிங்களா? நம்ம உலகத்தை விட்டுட்டு நம்ம இங்க என்ன பண்ணிருக்கிறோம்? சபையாக பிரித்தெடுக்கப்பட்டு அழைக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு கிறிஸ்துவின் சபையாக தேவனுக்குள் இந்த ஒரு அழைப்புக்குள்ளாக தேவன் அழைக்க இருக்கிறார். சரிங்களா? இந்த இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுட்டீங்கனாலே இந்த பெரும்பான்மை விதியை நம்ம ஒதுக்கி விட்டுருவோம். சரிங்களா? படிங்க. உலக காரியங்களில் ஒரு பெரும்பான்மையினரை குரலை முடிவெடுக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய சபை அல்லது சரீரத்தில் அப்படி இருக்கவே கூடாது. பாருங்க, இதை சட்டமா கொடுத்துருக்கிறாரா, சும்மா நீங்க இப்படியும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரா ஆலோசனை? சபையில, கிறிஸ்துவின் சபையில நீங்க பெரும்பான்மையும் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆலோசனை சொல்றாரா? இருக்கவே கூடாதுன்னு சொல்றாரு, சட்டமாக சொல்றாரு.
அப்ப நம்ம எந்த சட்டத்தின் அடிப்படையில எலெக்ஷனை நம்ம பெரும்பான்மை விதியில இப்படிதான் பண்ணணும்னு வலியுறுத்தப்பட்டிருக்கிறோம். எவ்வளவு தவறான போதனை பாருங்க. ரொம்ப மோசமான போதனை எலெக்ஷனை பொறுத்த மட்டும். ஆனா சூழ்நிலை சந்தர்ப்பம் நம்மளுடைய பழைய மாமிசத்தின் நிமித்தம் அந்த நம்ம 2 Corinthians 4:16 படிச்சது அந்த வசனங்களை நீங்க மைண்ட்ல வச்சீங்கன்னா அது என்ன பண்ணுதுன்னா போராட்டம் பண்ணுது. புது சிருஷ்டியின் சிந்தைக்கும் புது சிருஷ்டியினுடைய காரியத்திற்கும் தடை விதிக்குது. அதனால எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் பார்த்தீங்கன்னா எகிப்தை விட்டு வெளியே வந்தோடனே எங்களுக்கு சாப்பாட்டுக்கு இது இல்லை, எங்களுக்கு கறியே இல்லை, எங்களுக்கு பூண்டு வெங்காயம்லாம் இங்கே கிடைச்சிச்சு, எங்களுக்கு இங்கே என்ன இல்லை, மாமிசம் கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது அவங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சரி இந்தா சாப்பிடு அப்படின்னு கொடுத்தாரு. உதாரணமா நியாயாதிபதிகள் காலம் முடிஞ்சோடனே இஸ்ரேல் ஜனங்கள் எங்களுக்கு உலக ஜனங்கள் மாதிரி எங்களுக்கு என்ன வேணும், சரிங்களா? அப்ப சரி நீங்க அப்படி கேக்குறீங்களா, போங்க பண்ணிட்டு போங்க. அப்ப இது வந்து அவர் யாரை நிராகரிச்சாங்க அப்படிங்கிற வசனத்தெல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்றாங்க, என்னைய நிராகரிச்சுட்டாங்க அவங்க. அப்ப தெய்வீக ஆலோசனை என்ன சொல்லுது, ஏகமானது இல்லைங்களா? அதை தான் நம்ம 1 Corinthians 1:10 வசனத்தை நம்ம வாசிச்சோம். அந்த வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம் பாருங்க. பாருங்க, இந்த புத்தியை ஏற்றுக்கொள்ற மனநிலைமை இல்லாதவர்களுக்கு தான் இல்லைங்க இதெல்லாம் எங்களுக்கு செட் ஆகாது, நாங்கள் அவரோடலாம் செட் ஆகும்னா ஒரே சிந்தையில் ஒரே கிரியை ஒரே காரியமெல்லாம் செய்ய முடியாது அப்படிங்கிற அந்த பிரிவினை ஆவி உள்ளவர்களுக்கு தான் எதை கொடுக்குற மாதிரி இருக்குது. இப்போ சரி நீங்க உலக பிரகாரமே என்ன பண்ணிட்டு போங்க, எலெக்ஷனை பண்ணிட்டு போங்க அப்படிங்கிற ஆலோசனையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இந்த பெரும்பான்மை போதுமானதல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஃபர்ஸ்ட் வரியிலே அன்பு சகோதரர்கள் அந்த வால்யூம்ல பேசுறாங்க. சரிங்களா? இது ஒன்றும் இல்லை, நிறைய விஷயம் இருந்தாலும் நம்ம இப்ப இந்த நாளுக்கான இந்த தருணத்திற்கான பாடத்துல இது போதுமானது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறோம். பிற்காலத்துல இன்னும் தெளிவா இதை பத்தி நம்ம புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? தொடர்ந்து வாசிக்கலாம். இதுல இதற்கு மாறாக, எதற்கு மாறாக, பெரும்பான்மை விதிக்கு செய்யக்கூடாது, ஆனா பெரும்பான்மை விதிக்கு மாறாக, அதுக்கு மாற்றாக இன்னொரு விஷயம் இருக்குது. படிங்க. ஏகோபித்த ஏகமனது ஒரே சிந்தையில் ஒரே காரியத்தை ஒன்றாக செயல்படுவதற்கான ஒரு உடன்பாட்டுக்குள்ள வர்றதுதான் சால சிறந்தது, தி பெஸ்ட். சரிங்களா? அதுக்கு காம்படிஷன் எதுவுமே இல்லை. அப்பனா நம்ம இப்ப அநேக வேதமானவர்கள் மத்தியில நடந்து கொண்டிருக்கிற எலெக்ஷன் அது எதை அடிப்படையில, உலக பிரகாரமான எலெக்ஷன். சரிங்களா? ஆகவேதான் நம்ம அதை தாண்டிய தெய்வீக பக்தி வைராக்கியத்திற்குள்ள அன்பு, சத்தியம், தேவனுடைய கிருபை, அவருடைய குணலட்சணத்தை உருவாக்கக்கூடிய என்ன சபையினுடைய ஒழுங்கு கிரமத்திற்கு உட்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்துல தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்லி தி பெஸ்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஒன்லி தி பெஸ்ட்னா என்னங்க அர்த்தம்? இதை எல்லாமல் வேற எதுவும் சால சிறந்தது அல்ல அப்படிங்கிற ஒரு தெய்வீக பிரமாணத்திற்குரிய ஒரு விஷயத்தை தான் நாம் கையில் எடுத்திருக்கிறோம். இது வந்து சாதாரண விஷயம் அல்ல, நம்ம கையில் எடுத்து செயல்படுத்தலாம் அப்படிங்கிறத போன வாரம் முடிவு எடுத்தோம். ஏகமனத்துல நம்ம செய்யலான்னு. அது வந்து சாதாரண விஷயம் அல்ல. சரிங்களா? அப்ப இந்த ஒரு ஆதார வசனத்தை நம்ம பார்த்தோம். அந்த ஒரு அடிப்படையில தான் நம்ம இந்த ஒரு காரியத்துக்குள்ள ஜூரி ரூலை மையப்படுத்தி, என்ன சொல்ல போனா இந்த எலெக்ஷன் முறைமையில இந்த ஜூரி அப்படிங்கிற சட்ட விதியை பெரும்பான்மை விதிக்கு முழுவதுமே முற்றிலுமே ஆப்போசிட் ஆனது. அதை வந்து வேதமானவர்களுக்கே தெரியாது. சரிங்களா? அப்படி தெரியாத ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு இவர்கள் பண்ணுகிற உலக பிரகாரமான என்னதுங்க மூப்பர் தேர்வு, அது அவர்களுடைய மாமிச இச்சையினால் செய்யப்படுகிறது தான் இந்த பெரும்பான்மை விதி அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொண்டுட்டதுனால தான் இப்ப நம்ம எதுக்குள்ள வந்திருக்கிறோம்னா ஏக மனதுல 100% ஏகோபித்த ஒரு தன்மையில இதை நம்ம செயல்படுத்துவோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ரோமர் 12ஆம் அதிகாரம் 15 முதல் 18 வசனம். பாருங்க, ஒருவரோட ஒருவர் ஏக சிந்தை உடையவர்களாய் இருங்கள்.
சரிங்களா? இப்ப சந்தோஷப்படுகிறவர்களே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்கள் இப்ப ஒண்ணும் இல்லைங்க. இப்ப இப்ப நம்ம ஏற்கனவே நம்ம இந்த எலெக்ஷனுக்குள்ள நம்ம யார் நாமினேஷன் பண்ணணும், யார் ஓட்டு போடணுங்கிற தேர்வுக்குள்ள கொண்டாந்துட்டோம். அப்படி கொண்டாந்தவங்க யாரும் சபை நீக்கத்துக்கு ஏதுவானவங்க யாரும் இருக்கிறாங்களா? ஒரு குறிப்பிட்ட லிஸ்ட் எடுத்தோமே, அதுல சபை நீக்கத்துக்கு ஏதுவானவர்கள் யாராச்சும் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10, 11 வசனத்தின்படி குற்றம் உள்ளவர்கள் யாராச்சும் இருக்கிறாங்களா? இருக்கிறாங்களா? இல்ல. அப்படின்னா அவர்கள் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட தெய்வீக நீதிக்குள் பக்குவப்பட்டவர்களாக நிச்சயமாக இருக்கிறாங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நம்மளுக்கு. அப்படிப்பட்டவர்களுக்கு நம்ம ஓட்டு உரிமையும் தர போறது இல்ல, மூப்பர் ஊழியத்துக்கோ இல்ல மற்ற ஏனைய ஊழியத்தையும் நம்ம கொடுக்க போறதும் இல்லை. ஆனா இப்ப பாருங்க, சந்தோஷப்படுகிறவர்களோட சந்தோஷப்படுங்கள். இப்ப ஒருத்தருக்கு நம்ம நாமினேஷன் பண்ணிட்டு முகாந்திரமே இல்லாம அவர் மேல எந்த தப்புமே இல்லை, தப்பு இருந்தா தான் நம்ம எலெக்ஷனுக்குள்ளே கொண்டாட மாட்டோமே, நாமினேஷன்லயும் கொண்டாட மாட்டோம், ஓட்டிங்லயும் கொண்டாட மாட்டோம். அவருக்கு நீங்க ஓட்டு போடலன்னா ஓட்டு போட்ட மற்றவங்களெல்லாம் அழுவ வைக்கலையா? நீங்க அவங்களோட நீங்களும் அழுவுங்கன்னா என்ன அர்த்தம்? உதாரணமா சிஸ்டர் வந்து ஓட்டு போடல, ஒரு சகோதரனுக்கு ஒரு சகோதரிக்கு ஊழியம் கொடுக்கும் பொழுது, அப்ப மற்றவங்கலாம் ஓட்டு போட்டுட்டீங்க, ஒரு 2 பேர் ஓட்டு போடல, மாலா சிஸ்டரும் யாரும் ஜெசிகா சிஸ்டரும். அப்ப மற்றவங்களெல்லாம் நீங்க வேதனைப்படுத்தலையா? ஒருவேளை காரணம் இருந்தாக்கி நம்ம என்ன பண்ண போறோம்? தனியா சொல்ல போறோம், 2 பேர்கிட்ட போய் சொல்ல போறோம், அப்புறம் சபைக்கு அறிவிக்க போறோம். அந்த நீதியை நாம் நிலைநாட்டின பிறகு நம்ம ஓட்டு போடாம இருக்கிறோம்னா மற்றவர்களுடைய ஓட்டு போடாதவர்கள் எல்லாம் நீங்க குற்றம் பிடிக்கலையா? அப்ப நீங்க என்ன நீதி வச்சுக்கிட்டு அவருக்கு ஓட்டு போடலன்னு ஒரு கேள்வி கேட்டா உங்ககிட்ட பதில் இருக்கா? ஆனா பெரும்பான்மை விதியில கேட்கவும் முடியாது, பதிலும் சொல்லவும் வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நம்ம ஏக மனதினுடைய சிந்தனைக்குள்ள வந்ததுனால நம்ம என்ன பண்ண முடியும்? இப்ப கேட்க முடியும். அப்ப இப்ப பாருங்க, எல்லாரும் அந்த ஊழியத்தை ஒன்று கூடி கொடுத்துட்டீங்கன்னா எல்லாருக்கும் எவ்வளவு சந்தோஷம். ஆனா 2 பேர் இப்படி ஓட்டு போடலன்னா மற்றவங்களை நீங்க வருத்தப்படுறீங்க. இன்னும் ஊழியம் செய்யணும்னு நினைக்கிற அந்த சகோதரனுக்கோ சகோதரிக்கோ நீங்க அள வைக்கிறீங்களா இல்லையா? எனக்கு ஊழியம் கொடுக்கலையேங்கிற வேதனை வருமா இல்லையா? தப்பே செய்யாம தேவனுடைய ஊழியத்தை தடுக்கிறது நியாயமா? இப்படிலாம் ஒரு கேள்வி கேட்டுப்பாரு. தப்பே செய்யாத ஒரு நபருக்கு, அதாவது தெய்வீக நீதிக்குள்ள எல்லாருமே குறை உள்ளவர்கள் தான், பாவம் உள்ளவர்கள் தான், தவறுடையவர்கள் தான். ஆனா ஒரு மரணத்துக்கு ஏதுவான தவறே இல்லாத ஒரு சில சகோதர சகோதரிகளுடைய ஊழியத்தை தடுக்கிறீங்களே, அது கரெக்டா? அப்ப அள வைக்கலையா நீங்க? அப்ப அழுகிறவர்களோட அழுகுனா எல்லாரும் சேர்ந்து அழுவோம். நம்ம ஒரு சகோதரன்னா எடுத்துக்காட்டுக்கு நம்ம வச்சுக்குவோம், இந்த சபையில நீங்க எலெக்ஷனுக்குள்ள கொண்டாடுறீங்க, நான் ஒரு குற்றவாளி, சரிங்களா? அப்ப இது முழு சபையுமே உட்கார்ந்து அழுவணும். சபை நீக்கம் பண்ணப்பட்டிருந்தாங்கன்னா நீங்க எல்லாம் சேர்ந்து தானே அழுவணும். அழுகிறவர்களோட அழுவுங்கன்னா என்னது? இந்த சகோதரர் இப்படி பண்ணிவிட்டாரே அப்படின்னு ஒருத்தர் அழுகுறது நல்லா இருக்குமா? இல்ல 2 பேர் நல்லா அழுகுறது நல்லா இருக்குமா? முழு சபையை உட்கார்ந்து அழுது அந்த சகோதரனை அழுதாச்சு என்ன பண்ணணும்? ஆதாயப்படுத்தணுமா இல்லையா? அப்ப இந்த அர்த்தங்கள் எல்லாம் புரிஞ்சுங்க. அழுகிறவர்களோட அழுங்கள், சந்தோஷிக்கிறவர்களோட சந்தோஷிங்கன்னா நம்ம என்னத்தை நினைச்சுக்கிட்டு சந்தோஷிக்க போறோம், என்னத்தை நினைச்சு அழுவ போறோம்? இப்படிப்பட்ட அந்த ஏக மனதுக்குள்ள வர்றதுக்காக தான் அழுகிறவர்களுடைய அழுவுங்கள், சந்தோஷிக்கிறவர்களுடைய சந்தோஷங்கள் சொல்லிட்டு அந்த வார்த்தை வருது. சரிங்களா? படிங்க திரும்ப அந்த ஒரு 15வது வசனத்தை. பாருங்க, ஒருவரோடு ஒருவர் ஏக. ஏக அப்படின்னா என்னங்க? ஏக, ஏகமாய், அதிகமா, முழுமை, எல்லாரும், எல்லாம் ஏகமாய், ஏக சிந்தையை ஒருவரை ஒருவர் என்ன பண்ண சொல்லியிருக்கு? ஏக சிந்தை, ஒருவருக்கு ஒருவர் அந்த புரிந்து கொள்ளா தன்மை என்ன புரிய வச்சு அந்த எல்லாரும் ஒருமைப்பாட்டுக்குள்ள வாங்க. அதான் ஏக மனது. சரிங்களா? அதை புரிய வைங்கிறாங்க. உட்கார்ந்து பேசினா தானே புரிய வைக்க முடியும். அழுகிறவர்களோட அழுவணும்னா இப்ப நான் வந்து ஏதோ வந்து உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்கிறேன், எனக்கு அந்த வேதனை தெரியும். ராஜா பிரதர் அழுகுறார், சரி வாங்க நம்மளும் ஆளுக்கு ஒரு கட்சி எடுத்து உட்காந்துட்டு சேர்ந்து உட்காந்துட்டு அழுவணும். அழுகுறது கரெக்டா இருக்குமா? என்ன பிரதர் என்னாச்சு, என்ன சிஸ்டர் ஏன் அழுகுறீங்க, காரணத்தை கேட்போமா இல்லையா? கேட்டுவிட்டு என்னமா, ஐயோ அப்படியா, கவலைப்படாதீங்க நாங்க இருக்கிறோம் இல்லது என்ன சொல்லுவோம், இதுதானே பிரதர், இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியா முடிவெடுத்து போலாம், இதுக்கு போய் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்ப இந்த ஏகமானது வர்றது உட்கார்ந்து ஆலோசனை பண்ணி பேசி வரக்கூடியதா? அவர் அழுதா அழுது போதா, அவர் பண்ண தப்புக்கு அவருக்கு வேணும் அப்படின்னு என்ன பண்றது? ஆண்டவரே
நல்லா பண்ணியிருக்கிறீங்க, இன்னும் சேர்த்து இன்னும் 4 நாளைக்கு அழுவட்டும், அந்த மாதிரி இன்னும் என்ன பண்ணுங்க. இப்படிதான் நம்மளுடைய ஜெபம் இருக்கிற மாதிரி இருக்குது பிரிவினை ஆவியில இருக்கக்கூடிய எலெக்ஷன். சரிங்களா? அது ஒரு வருஷ காலத்துக்கு இப்படியே சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க இந்த பெரும்பான்மை விதியில உள்ளவங்க. ஒருத்தர் ஒருத்தர் பொறாமையா நினைப்பாங்க, பிரிவினை ஆவியோட பார்ப்பாங்க, ஏற்றத்தாழ்வோட பார்ப்பாங்க, பொருளாதார ரீதியா, மத ரீதியா, ஜாதி ரீதியா, இது மாதிரி எல்லா வகையிலையுமே அந்த ஏற்றத்தாழ்வுக்குரிய அந்த பண்பை இந்த பெரும்பான்மை விதி கொண்டாந்து நொறுக்கிறது. உண்மைத்தன்மையை என்ன பண்ணுதுன்னா ஒடுக்கிறது. சரிங்களா? ஆகவேதான் இந்த இடத்துல என்ன சொல்லிட்டாரு, அந்த எல்லாரும் என்ன பண்ணுங்க, இருங்கள். படிங்க பாருங்க. இந்த இப்போ வரக்கூடிய ஒரு விஷயம்னா அப்படியே எதிர்வரையான ஒரு விஷயத்தோட வரும். இதை நீங்க எதுல பொருந்தி பார்க்கணும்னா, மேட்டுமையானதுன்னா பெரும்பான்மை விதி, புரியுங்களா? அதுல உள்ள நல்ல ஒரு காரியம் வரும். அது எந்த விதியில வரும்? யூரி விதியில உள்ள ஏகமனது விதி. படிங்க. பாருங்க, இப்ப தாழ்மையானவர்களுக்கு இணங்கி போவது அப்படின்னது இதனுடைய விஷயம் என்னதுன்னா, ஏகமனது வந்துடும். தாழ்மையானவர்களுக்குரிய ஒரு விஷயத்துல இணக்கமா, சரி அவங்க அப்படி விரும்புறாங்க, நம்ம என்ன பண்ணிடலாம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போவோம். ஒருவேளை அவங்கள சரி பண்றதுக்காக கூட நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, அந்த தாழ்ந்து போக வேண்டியிருக்கு. அவர்கள் தவறுடையவர்களா இருந்தும் ஒரு சில விஷயத்தை காம்ப்ரமைஸ் பண்றதுக்காக, அதை சரி பண்ணுவதற்காக அவங்களோட என்ன பண்ண வேண்டியிருக்கு, ஒத்து போக வேண்டியிருக்கு. அப்ப அதுக்கு எதிரடையான ஒரு விதி என்ன சொல்லுது? பெருமை. சரிங்களா? அப்ப பெருமையானவர்களுக்கு இல்ல அந்த அந்த வசனம் போய் சரி மன்னிக்கும், மேட்டுமையானவைகளை சிந்திக்காதீங்க. அப்ப நீங்க பெரும்பான்மை விதிக்குள்ள போனீங்கன்னாலே மேட்டுமை, பெருமை, அப்ப குரூப்பிசம், அப்ப அதுக்குள்ள ஏகப்பட்ட குழப்பங்கள். அப்ப அதை சிந்திக்காதீங்க, அதை விட்டுட்டு வாங்க. அப்ப உலகத்தை, பழைய மனுஷனை அழிக்கிற ப்ராசஸ்ல இருக்கும்போது நம்ம விட்டுட்டு தான் வர முடியும். அதை பிடிச்சிக்கிட்டே வந்தோம்னா புது மனுஷன் எங்க டெவலப் ஆக முடியும்? புது சிருஷ்டி எங்க டெவலப் ஆக முடியும்? கரு தெரிச்சு அப்படியே இருக்கும், மிஸ்கேரியா தான் ஆகும். மிஸ்கேரினா குழந்தை பிறந்தா அது என்ன இருக்கும்? குழந்தைக்கும் ஆபத்து, தாய்க்கும் ஆபத்து. அந்த நிலைமையில தான் அந்த ஒரு விஷயம் இருக்கு. அப்ப எதை வச்சுக்கணும், எதை வச்சுக்க கூடாதுன்னு பாருங்க. தொடர்ந்து வாசிங்க. பாருங்க, இப்ப இதுல இந்த பெரும்பான்மை விதியை பயன்படுத்துகிற இந்த உலக பிரகாரமா எலெக்ஷன் பண்ணுகிற வேதமானவர்கள், நம்ம மற்ற சபையில நம்ம குற்றம் சாட்ட முடியாது. வேதமானவர்கள் என்ன பண்றாங்க தெரியுங்களா? என்ன பண்றாங்க? படிங்க. நாங்க எலெக்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னு பெருசையா பிரம்மாண்டமா புத்திமான்களா சொல்லிக்கிட்டு, நாங்க செஞ்ச எலெக்ஷன் தான் சூப்பருங்கிறாங்க. அதை நிராகரிச்ச எலெக்ஷனை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இது புத்திமானுக்கு ஏதுவான எலெக்ஷன்? அது நீங்க 99 வந்தாலும் அது என்னது இல்லை, ஏக மனதில் இல்லாதது, பரத்திலிருந்து வந்தது. ஏக மனதுங்கிறது பரத்திலிருந்து வந்த ஞானத்துல வந்தது. இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த எலெக்ஷன் என்ன முறைமை? அது புத்திமான்கள் என்று தங்களே எண்ணிக்கொள்கிறவர்கள். சரிங்களா? தங்களே என்ன என்ன நினைக்கிறவங்கன்னா, ஞானி என்று எண்ணிக்கொள்கிறவர்கள். அந்த ஞானத்தையும் அந்த புத்தியையும் வச்சுக்கிட்டு தான் அவங்க சபையை என்ன பண்ண பாக்குறாங்கன்னா, ஆளை பாக்குறாங்க. அந்த புத்தியை தெய்வீக ஆலோசனைக்கு பதிலாக சுய புத்தியை கொண்டாந்து வச்சு அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, சபையை தான் கண்ட்ரோல்ல, தான் தலைவனா இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்துல தான் அதை பண்றாங்க. தொடர்ந்து வாசிங்க 18 வரையும். பாருங்க, தீமைக்கு தீமை செய்வது அப்படிங்கிறது பெரும்பான்மை விதியில வரும். ஆனா யோக்கியமானதை செய்ய எல்லாருக்கும், பாருங்க அந்த வார்த்தைகள்ல நீங்க ஏகமானதை, பெரும்பான்மை விதி தொடர்ந்து இந்த ஒரு வசனங்கள்ல அப்படியே பார்த்துக்கிட்டே வரலாம். சரிங்களா? அப்ப அதுல பாருங்க, அதுல எப்படி இருக்கு? எனக்கு நீ ஓட்டு போடல, உனக்கு நான் ஓட்டு போடல. இந்த எண்ணத்தினாலதான் என்ன ஆகுது? நான் வந்து எக்ஸாக்டா எலெக்ஷனை பத்தி சொல்றேன். இது வந்து பலதரப்பட்ட ஆவிக்குரிய விஷயத்திலும் இது அடங்கும். சரிங்களா? தீமைக்கு தீமை செய்யறது, ஆனா நன்மை செய்து தீமை அனுபவிக்கும் போது அது ஆசீர்வாதம். அப்ப நம்ம ஓட்டு போடலன்னா அவங்க என்ன நினைப்பாங்க? இன்னொரு குரூப் நம்ம அவங்களுக்கு ஓட்டு போடணும் இல்லையா? காரணம் கேட்டா 2 பேருக்குமே காரணம் நீதியான காரணம் இல்ல. இருக்குமா? நீங்க சொல்லுங்க. நம்ம அதை எலெக்ஷன் ஆரம்பிக்கும் போதே தான் நம்ம அந்த நாமினேஷன்லயும் ஓட்டர் லிஸ்ட்லயுமே சரியானவர்களை கொண்டாந்துட்டோம்ல. ஒருவேளை நிராகரிக்கிறது இருந்தா அங்கேயும் நிராகரிச்சிருக்கணும்ல நீங்க. இப்ப எல்லாருமே தகுதியுடையவர்கள்ங்கிற ஆல்மோஸ்ட் அந்த ஒரு விஷயத்தை அதுல கொண்டாந்துட்டோமா இல்லையா? அதுக்கப்புறம் எதுக்கு தீமை நினைக்கிறீங்க?
அப்ப தீமை நினைச்சா அப்புறம் தீமைக்கு இன்னொரு குரூப் என்ன பண்ணும்? என்ன பண்ணும்? தீமையை தான் செய்யும். சரிங்களா? ஆனா அடுத்த வரி எப்படி இருக்கும் பாருங்க. எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோகியமானவைகளை செய்ய யோக்கியம். சரிங்களா? அயோக்கியம் அப்படின்னா என்னங்க? அயோக்கியத்தனம் பண்றியே அப்படிம்பாங்கல்ல. அதாவது நீதிக்கு எதிரடையான. சரிங்களா? அப்ப எல்லாருக்கும் யோக்கியமானது என்னன்னு நம்ம யோசிக்கணுமா இல்லையா? இப்ப ஏறக்குறைய 51% ஒருத்தரை நாமினேஷன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நாமினேஷன் பண்ணி எலெக்ஷனுக்குள்ள போகும்போது 51 தான் வருது. மிச்சம் 49 பேர் ஓட்டு போடல. 49 பேர் ஓட்டு போடல. ஆனா பெரும்பான்மைக்குள்ள வந்துட்டார். யார் வந்துட்டார்? அந்த நபர் வந்துட்டார். என்ன காரணமா இருக்கு 49 பேர் போடாதது? நீங்க எலெக்ஷனுக்கு ஓட்டிங் உரிமை கொடுத்துட்டீங்க, நாமினேஷனுக்குள்ளேயும் அவரை கொண்டாந்துட்டீங்க, நீதியானவர்ங்கிறத அங்கேயே ஃபில்டர் பண்ணி கொண்டாந்துட்டீங்க. அதுக்கப்புறம் 49 பேர் ஓட்டு போடலன்னா என்ன காரணமா இருக்கும்? நம்ம பெரும்பான்மை விதியில பத்தி சும்மா யோசிச்சு பார்ப்போம். என்ன காரணமா இருக்கு? நம்ம ஏக மனதுக்குள்ள பேசாம சும்மா ஜஸ்ட் எலெக்ஷன் பண்றோம். அப்படி எலெக்ஷன் பண்ணும்போது யாருக்கும் என்ன சொல்ல வேண்டியதில்லை, பதில் சொல்ல வேண்டியதில்லைங்கிறப்ப அந்த ஏகமனது விதிக்குள்ள போகல. அப்படிங்கும்போது அந்த 49 பேர் ஓட்டு போடாததுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கலாம்? சும்மா கருத்துக்களை சொல்லுங்க. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அப்புறம் பர்சனல் ரிவெஞ்ச், அதான் தீமைக்கு தீமை செய்யறது, அப்புறம் தனிப்பட்ட முறையில செயல்பாடுகள் பிடிக்காம இருக்கலாம். வேற மேட்டுமை, பொறாமை இதெல்லாம் இருக்கும். இது ஏக மனதுல அடி வாங்கிடும். ஏக மனதுல நேருக்கு நேரம் உட்காந்து பேசுங்கிறப்ப அடி வாங்கிடும். இது இல்லாம 49% பேர் ஓட்டு போடாம இருப்பதற்கு காரணங்கள் இருக்கு. அல்ல, கலந்து ஆலோசிக்கும் போது ஓரளவு வரலாம்னு வைங்களேன். ஆனா இப்ப உதாரணமா ஒரு புது சகோதரன் சபைக்கு வர்றார். அவர் ஊழியம் நல்ல முறையில செய்யறார். சரிங்களா? ஆனா சபைக்கு அவரை பற்றிய அந்த ஒரு நாலேஜ் இல்லை. அவரை குறித்த நாலேஜ் இல்ல. ஆனா அவர் உண்மையிலே ஊழியம் பண்றாரு. அது ஏறக்குறைய 51% மாணவருக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க ஓட்டு போட்டுருவாங்க. மிச்சம் 49 பேர் போடுவாங்களா? பேரை கூட தெரியாது. அவருக்கு எப்படி ஓட்டு போட முடியும்? கவனிங்க, பேர் கூட தெரியாது. அவரோட அதிகமான பழக்க வழக்கங்கள் இல்லை. ஒரு சில சபையில 300 பேர், 1000 பேர் கூட இருக்கிறாங்க. அப்ப அப்படி நம்ம ஆதி சபையில பாத்தீங்கன்னா முதலாம் ஞானஸ்தானத்துல எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுத்தாங்க? 3000 பேர். பேரளவுல ஒவ்வொருத்தரா பேர் சொல்ல முடியுமா இங்க? அப்ப அந்த மாதிரி ஸ்ட்ரென்த் இருக்கிற நேரத்துல நீங்க அந்த நபரை பத்திய பர்டிகுலர் நபரை பத்திய ஒரு நல்ல நீதியான அந்த சான்றிதழ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா என்ன சொல்லுங்க? தெரியாது. அதனால கூட ஓட்டு போடாம இருக்கலாம். இது கரெக்ட் தானே? அதனால கூட ஓட்டு போடாம இருக்கலாம். இது கரெக்டா கரெக்ட் இல்லையா? 49 பேர் ஓட்டு போடலன்னு வச்சுக்கோங்க. அவரை பத்தி எங்களுக்கு தெரியாதுங்க. அவருக்கு நாங்க எப்படிங்க ஓட்டு போடுறது? இப்படி ஒரு சூழ்நிலைகள் வந்திருக்கு பட்டுக்கோட்டையில். அதுக்காக நான் சொல்றேன். சரிங்களா? இப்ப அந்த இந்த 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 விஷயத்தை நம்ம எப்படி சொல்றது? அதனால போடல. நான் 51% பேருக்கு தெரிஞ்சிச்சே. அவர் பேர்ல எங்கேயாச்சும் கெட்ட, உங்களுக்கு அவரை பத்தியே தெரியாது, நல்லதும் தெரியாது, கெட்டதும் தெரியாது. ஆனா 51% நச்சாட்சி பெற்றிருக்கிறாங்களே, அந்த நச்சாட்சி பெற்ற அந்த ஒரு காரணத்துக்காக வாய்ப்பு கொடுக்க கூடாதா? நீங்க அவர் பேர்ல கெட்ட பேர் இல்லைங்க, அவரை பத்தி எதுவுமே தெரியாது. ஆனா இது தேவன் கொடுத்த ஊழியம். 51% ஓகேன்ட்டாங்க. மிச்சம் 49 பேருக்கு அவரை பத்தி பேரை கூட தெரியாது. யாருங்க அந்த பிரதர்னு கேட்கிற அளவுக்கு இருக்குது. ஆனா அவர் நல்ல ஊழியம் பண்ணி கொண்டிருக்கிறாருங்கிறது பாதிக்கு மேல், அதாவது பெரும்பான்மையானவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அப்படிங்கும் போது 49% பேரை 51% என்ன பண்ணணும்? 51% ஓட்டு போட்டுட்டாங்க. 41% ஓட்டு போடாதப்ப இப்ப நீங்க என்ன பண்ணணும்? பிரதர், அந்த பிரதர் இந்த மாதிரி எல்லாம் ஊழியம் பண்ணியிருக்காருங்க, அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலான்னு இந்த 51% என்ன பண்ணணும்? பேசணும், ஆதரவு கொடுக்க வைக்கணும். அப்படியே 49 பேர்ல சரிங்க இது உங்களுக்காக நான் ஓட்டு போடுறேங்கிறது 49% என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? பிரதர், நீங்க சொல்றீங்கிறதுக்காக அந்த வாய்ப்பை கொடுக்குறோம். கொடுக்கலாமா, கொடுக்க கூடாது? ஒருவேளை அந்த ஒரு வருஷ காலத்துல அவருடைய தவறான நடவடிக்கைகள் இருந்து அடுத்த எலெக்ஷன்ல நிராகரிக்கப்பட்ட போறாரு. அப்ப அறியாமல் இருந்தா கூட நச்சாட்சி
பெரும்பான்மையானவர்கள் பெற்றிருந்தால் அவர்களையும் எதுல கொண்டாந்துடணும்? இப்போ பெரும்பான்மையில தான் வந்திருக்கிறாரு. அவர் எதுல கொண்டாந்துடணும்? இப்போ பேர் கூட தெரியாம இருக்கலாம். அவர்கிட்ட தவறான பேர் இல்லைன்னாக்கி, அவருக்கு குற்றச்சாட்டுலாம் இல்லைன்னா, பேர் கூட தெரியாம இருந்தா பெரும்பான்மையானவர்கள் இப்படி சொல்லிட்டாங்களேங்கிறதுக்காக அவங்களோட சேர்ந்து சப்போர்ட் பண்ணி என்ன பண்ணிடலாம்? இதெல்லாம் நான் சொந்த கதை பேசலைங்க, இது ரீப்ரின்ஸில் உள்ளதை நம்ம விளக்கமா எடுத்து நான் இப்ப சொல்ல முடியல. நான் தனியா வேணா அதெல்லாம் பாடமா எடுக்கிறேன். சரிங்களா? இப்படியாக செய்வதற்கான முகாந்திரம் அதில் இருக்கிறது. அப்பதான் நீங்க கடைசியா படிச்ச அந்த வரியை படிங்க திரும்ப. அப்ப நீங்க உண்மையிலேயே அவர் மேல குற்றம் இல்லாதங்கிறப்ப நான் ஓட்டு போட மாட்டேன்னு சொல்றது யோக்கியமா? ஆனா அதுக்கு முன்னாடி உள்ள வரியை படிங்க. அப்ப நீங்க 49% ஓட்டு போடாதவங்க அவரை பத்தி நன்மையும் தெரியாது தீமையும் தெரியாது, ஆனா நான் தீமை செய்வேன் அப்படிங்கிறது கரெக்டா? இந்த ஸ்பிரிட்டுக்குள்ள வர்றதாங்க நம்ம கிறிஸ்துவில் இருந்த அதே சிந்தைக்குள்ள நாமளும் வர்றதுக்கான முகாந்திரம் இதுல இருக்கு. சரிங்களா? அந்த புது சிருஷ்டியினுடைய பூரணத்தன்மை இதுலதான் இருக்கு. வாய்ப்பு கொடுத்தாதானங்க தெரியும். குற்றவாளியா இருந்தா தான் தூக்கி எரியவே போறோமே நம்ம. புரியுதா? புரியல. அது 2ஆம் மரணத்துக்கான பாவமா இருக்கிற பட்சத்துல வெளியரங்கமாகும் பொழுது தேவனே அதை மறைச்சு வச்சிருக்கிறாருன்னா அதை பத்தி நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா அது வெளியரங்கம் ஆகும். நிச்சயமா வெளியரங்கமாகாத விஷயமே இல்லைன்னு சொல்லியிருக்கு. சரிங்களா? அப்ப ஒரு சில பேருடைய பாவங்கள் நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும், ஒரு சில பேருடைய பாவங்கள் நியாய தீர்ப்பு வரையும் வருமா? சரிங்களா? அப்ப இது தேவன் ஒரு சில பேருடைய காரியத்தை அவர் மறைச்சு வச்சிருப்பார். ஆனா எல்லார் மத்தியிலும் இப்படிப்பட்ட ஒரு பெரும்பான்மையிலான நற்சாட்சி பெற்றிருக்கிறவங்களுக்கு ஏக மனதில் நம்ம என்ன பண்ண வேண்டி இருக்குது? அதை பற்றி தெரியாதவங்க கூட என்ன பண்ணலாம்? வாய்ப்பை ஏற்படுத்தலாம். புரியுதுங்களா? ஆகவே இதுல இந்த ஒரு காரியத்துல நீங்க ஏக மனது வர்றதுக்கு என்ன மாதிரியான மைண்ட் செட்டப்லாம் நீங்க மாற்ற வேண்டியிருக்குன்னு பாருங்க. சும்மாலாம் அந்த ஏக மனதுக்குள்ள வந்துட முடியாது. நம்ம ஜஸ்ட் போன வாரத்துல அறிமுகம் தான் பண்ணோம் இந்த ஏக மனதை பத்தி. ஆனா உண்மையிலே ஏக மனது கான்செப்டுக்குள்ள வர்றதுக்கு நம்ம மைண்ட் பழைய ஸ்பிரிட்டை தூக்கி எரிஞ்சோம்னா தாங்க இந்த ஒரு ஆவிக்குரிய இந்த புது சிருஷ்டியினுடைய என்னது சவுண்ட் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? சவுண்ட் ஸ்பிரிட். அதுக்கு எப்படி சொல்லலாம்னா, சவுண்ட் ஸ்பிரிட்னா என்னது? சத்தம். சத்தம். அப்படி அதுக்கு வெர்காபுலரியா பார்க்க போனோம்னா அதுக்கு நல்ல ஒரு வார்த்தை 5th வால்யூம்ல 10th சாப்டர்ல வரும் அந்த தலைப்பு. இல்ல இல்ல தெளிந்த புத்தி. சரிங்களா? தெளிந்த புத்தி உள்ள ஆவி அப்படின்னு ஒரு தலைப்புல வரும். 5th வால்யூம்ல 10th சாப்டர்னு நினைக்கிறேன். சரிங்களா? அப்ப அந்த தெளிந்த புத்தி உள்ள அந்த சவுண்ட் ஸ்பிரிட்டுக்குள்ள நம்ம ஏகமான காரியத்தெல்லாம் தெய்வீக ஆலோசனையின்படி எல்லாத்தையும் செய்வதற்கான முகாந்திரம் வரும். இப்படிப்பட்ட எதிரடையான யோசனைகள்லாம் வராத அளவுக்கு நம்ம தேவாவியினுடைய நேரடி வழிநடத்தலுக்குள்ள வருவோம் இந்த ஏக சிந்தைக்குள்ள வரும்பொழுது. சரிங்களா? தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. 18 வரையும் வாசிச்சிருந்தாங்க. பாருங்க இதை எப்படி கொண்டாடுறது? கூடுமானால், உங்களால் கூடுமானால் மட்டும், முடிஞ்ச மட்டும் சிலரோடு என்ன பண்ணுங்க? சிலரோடு சமாதானமா இருக்குல்ல? எல்லா மனுஷன். அப்ப ஏக மனது இருந்தா அந்த ஒரு கான்செப்ட் வர்றதுக்கு நம்ம தான் முயற்சி பண்ணணும். நம்மளுக்குள்ள இருதயம் அவ்வளவு சீக்கிரமா ஒத்துக்காது. ஆனா அதை நம்ம என்ன பண்ணணுமா மாத்திட்டு எல்லாரோடையும் எவ்வளவு அவமானப்பட்டினாலும் எவ்வளவு காரி துப்புனாலும், யார் நம்ம வேதமானவர்களை காரி துப்புறது இல்லை. ஆனா வாயின் வார்த்தைகள்ல நம்மளை என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணி முடிச்சிருவோம், கொலை பண்ணி முடிச்சிருவாங்க. அப்ப இது மாதிரியான அவதூறான காரியங்கள் எது வந்தாலும் நம்ம என்ன பண்ணணுமா, சரி அவர் அறியாம செஞ்சுட்டார் அப்படிங்கிற எண்ணத்திலே நம்ம என்ன செயல்படணும்னா எல்லோரோடும் சமாதானத்துக்குரிய ஒரு விஷயமாக நம்ம செயல்படணும். சரிங்களா? தப்பு அவர் மேலதான் இருக்கும், நியாயம் நம்ம கிட்ட இருக்கும். ஆனா அதை நம்ம எடுத்து சொல்ல போகும்போது அந்த சமாதான குலைச்சல் உண்டாயிரும். அந்த நீதியை நிலைநாட்டும் போது ஒரு சில நேரத்தில் நம்மளுக்கு என்ன ஆயிரும்னா, அதுக்காக அநீதிக்கு சப்போர்ட் பண்ணுங்கிற ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்துறத நினைக்காதீங்க.
ஆனா அந்த நீதியை நிலைநாட்டுவதற்கு பிற்காலத்துல அந்த நீதியை நிலைநாட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு வர்றதுக்காக இப்போ கொஞ்சம் என்ன பண்ணுங்க, அமைதியா போயிருங்க. அந்த விஷயத்துல அதை ஒரு பிரச்சனையா உண்டாக்க வேணாம், இது ஒரு இஷ்யூவா ஆக்க வேண்டாம். இஷ்யூ ஆக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு, அதை இஷ்யூ ஆக்கணும். இரண்டாம் மரணத்துக்கான ஒரு சில காரியம் இருந்துச்சுன்னா அதை வெளியரங்கமாக்கியே ஆகணும். சரிங்களா? மரணத்துக்கு ஏது இல்லாத சில பாவங்கள் இருக்கு, அப்ப அதை தான் நீங்க கணிக்க வேண்டி இருக்கு. நம்ம அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு நீங்க இஷ்யூ ஆக்காதீங்க. அதை ஏக மனதுக்கு கொண்டாடுறதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, எல்லாரோடும் கூடுமான மட்டும் எல்லாரோடும் என்ன பண்ணுங்க. தொடர்ந்து வாசிங்க. பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழிவாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். சூப்பரான வசனம். 18வது 19. அப்ப இதுல நீங்க பாருங்க, ஒருவேளை ஒரு ஒரு சகோதரன் மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, ஆனா ப்ரூவ் பண்ண முடியல. சரிங்களா? எப்படி அது ப்ரூவ் பண்ண முடியல? நம்ம ப்ரூவ் பண்ணாதானே அவரை நம்ம சபை நீக்கம் பண்ண முடியும். சாட்சி இருக்கணும்ல. ப்ரூவ் பண்ண முடியல. அதை இப்ப நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு? ப்ரூவ் பண்ணாதான் நம்ம ஒரு சில விஷயத்த நம்ம ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து அவருக்கு ஓட்டு போடாமலோ போடுறதோ அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் உண்டாகும். ப்ரூவ் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை இப்ப யார்கிட்ட விட்டுறணும்? அவர் கையில விட்டுறணும். தேவன் அவர் தொடர்ந்து அந்த தவறுல இருக்கும் பொழுது அவரை தேவனே சரி பண்ணுவார். ஆனா நம்ம கையில ஒரு சில விஷயத்தை கொடுக்கறத நம்ம செஞ்சுதான் ஆகணும். அது ஒரு சில விஷயம் நம்மளுக்கு சரியான முறையில ப்ரூஃப் இல்லாத ஒரு விஷயத்த நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அது தேவனே ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள பண்ணட்டும்னு விட்டுறணும். ஆனா பழி வாங்குதல் யாருடையது? தேவனுக்குரியது. அந்த அடுத்த வரியை படிங்க. பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். என்னங்க அது? நீங்க பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள் அப்படின்னா, கோபம் ஆக்கினை ரெண்டையும் சேர்த்து பாருங்க. ரொம்ப டஃப்பான ஒரு வார்த்தை. கோபங்கிறது மோசமான ஒரு கேரக்டர் உள்ள ஒரு வார்த்தை. ஆக்கினைங்கிறது தண்டனை கொடுக்கக்கூடியது. அதுக்கு இப்ப நம்ம தப்பு நான் பண்ணியிருந்தேன்னா அது ஒரு யாரோ ஒருத்தர் பார்த்துருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டாடும் பொழுது அது தெளிவில்லாம இருக்கும் பொழுது நம்ம என்னதான் பண்ண முடியும்? ஜபம் தான் பண்ண முடியும். சாட்சி இல்லாம நம்ம சொல்லவும் முடியாது, தீங்கு பேச முடியாதுல்ல. அப்படி அவர் சொன்னார் இவர் சொன்னார்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது. கரெக்டான சாட்சி இருந்தால் தான் நம்ம வெளியரங்கமாக்கி அவரை சபை நீக்கம் பண்ணலாம். அப்ப இதுக்கு அந்த தீங்கு செய்யாம, அந்த தீங்கை செய்யாம நீங்க கோபாக்கினைக்கு உட்படுத்துங்கிறார். இப்ப நான் குற்றவாளி, ஆனா அதை ப்ரூவ் பண்ண முடியல. அதுல நீங்க எல்லாம் என்ன பண்ண வேண்டியிருக்கு? கோபாக்கினைக்கு கோபாக்கினைக்கு நீங்க அப்படி சரண்டர் ஆயிடணும். அந்த கோபத்துக்கும் அந்த ஆக்கினைக்குரிய தீர்ப்புக்கும் சரி இது தேவன் வெளிப்படுத்தல, அது வரையும் நம்ம என்ன பண்ணுவோம்? இதற்கு என்னமோ நடக்கட்டும்னு விட்டுருவோம். ஏன்னா தேவனே வெளிப்படுத்தல, தேவனே அதை சரியான முறையில ப்ரூஃபா கொண்டாடாதப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? சரிங்களா? கொண்டாந்ததை நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணணும். ஆனா ஒரு விஷயம் கொண்டாடாம இருக்கும்போது அந்த கோபாக்கினைக்குரிய ஒரு என்னால முடியல, ஆனாலும் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு? அதுக்கு ஓட்டு போட வேண்டியிருக்கு. அப்படிதானே அர்த்தமாகுது? அப்ப இது வந்து எக்ஸ்ட்ரீமான ஒரு விஷயம். இதை வந்து நம்ம செய்ய போறது இல்லை. இருப்பினும் இந்த ஒரு விஷயத்துக்காக சொல்றாரு. அதை எந்த அளவுக்கு சொல்றாரு பாருங்க. அடுத்த வசனத்தை படிங்க. அன்றியும் உன் சத்துரு பசியாய் இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாய் இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதினால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குடிப்பாய். பாருங்க, ஒரு சட்டி நெருப்பை வேக வச்சு கறிக்கட்டையெல்லாம் தக தக தகன்னு வேக வச்சு இப்படி நீங்க உங்களை கோபாக்கினைக்குள்ள கொண்டு போனீங்கன்னா ஒரு சட்டி நெருப்பை கொண்டு போய் யார் தலையில வச்ச மாதிரியா? நம்ம எதிரியா நினைச்சுக்கிட்டு இருக்கிற தேவன் வெளிப்படுத்தாத ஒரு விஷயத்த ஆனா நம்ம நினைக்கிறோம், இது எப்படி, ஆனா இது தப்பு பண்ண ஆள் மாதிரி இருக்குது, ஆனா நம்ம எப்படி இதை செயல்படுத்துறது? நான் எப்படி இதுக்கு இவருக்கு எலெக்ஷனுக்குள்ள வர்றது? இது வந்து எக்ஸ்ட்ரீமான ஏக சிந்தைக்குள்ள வர்றது ரொம்ப கஷ்டம். இது இந்த பாயிண்ட். ஆனா இதை பாயிண்டா ஒத்தி வச்சுக்கோங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்க விரும்பலன்னாக்கே நீங்க ஓட்டு போட வேண்டியதில்லை. அது நம்ம தடை சொல்ல போறது இல்லை. ஆனா இந்த இடத்துல நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னா, அவர் தலையில நெருப்பு வைக்கணும். நம்மளுக்கு என்னத்தை கொண்டாடணும்? கோபத்தையும் ஆக்கினையும் நம்ம மேல எவ்வளவு திட்டு பலி வந்தாலும் அதை ஏத்துக்கணும்.
அப்படிங்கிறார். அப்ப அந்த அவமானம் நிந்தையெல்லாம் நம்ம செய்யலாம். அப்படி அவர் மேல காட்டக்கூடிய அந்த அன்பு அவருக்கு என்ன ஆயிரும்னா, இவ்வளோ அடிச்சேன், இவ்வளோ துன்புறுத்தினா, இவ்வளோ இது பண்ண, இவன் என்னை இப்படி அன்பு காட்டுறானே அப்படிங்கிறதுனால அவன் தலையில நெருப்பள்ளி வச்ச மாதிரி இருக்குமா அந்த அன்பு. தானே திருந்துற அளவுக்கு சகோதரி சொல்ற மாதிரி நெருப்பள்ளி வச்ச மாதிரி இருக்கான். நான் எவ்வளவுதான் துன்புறுத்தேன், அவன் தாங்கிக்கிட்டே போறானே, நான் மனுஷனே இல்லடா அப்படிங்கிற அந்த ஒரு மனமாற்றம் வர்றதுக்கு நெருப்பை கொண்டு போய் அவன் தலையில வைக்கணும். பட் நெருப்பை கொண்டு போய் தலையில வைக்கணும், அது சிந்தையில கொண்டு போய் அந்த நெருப்பை வைக்கிறது, அன்பு காமிக்கிறது. அந்த அன்பை கொண்டாந்து அப்படி அவ்வளோ விஷயமா வச்சோம்னா அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னா அன்பு காமிச்சிருவாரு. அதை சொல்ல வராது. இது வந்து ஏக சிந்தைக்கான எக்ஸ்ட்ரீம். அதனாலதான் இந்த அன்பினுடைய காரியத்துல கடமை அன்பை பார்க்கிறோம், சகோதர அன்பை பார்க்கிறோம், நட்பின் அன்பை பார்க்கிறோம், எதிரியின் மேல் வைக்கக்கூடிய அன்பு. அது முடியாத அன்பு. அப்படி பண்ணோம்னா தான் நம்ம சபை இந்த லெவலுக்கு வாங்க அப்படிங்கிறத இங்க சொல்ல வர்றதை நம்ம புரிந்து கொள்ளலாம். சரிங்களா? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேறுதலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால், நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். பாருங்க, இதுல பாருங்க, இதுவரை நம்ம சிந்திச்ச காரியங்கள் அப்படியே அப்போஸ்தலர் பவுல் மைண்ட்ல இருந்து அப்போஸ்தலர் பவுல் மைண்டுக்கு தகுந்த மாதிரி நம்மெல்லாம் என்னுடைய விருப்பத்தை நீங்க நிறைவேற்றுங்கிறார். அப்போஸ்தலர் பவுல் 2000 வருஷத்துக்கு முன்னாடி விரும்பின அந்த ஒரு விஷயத்த இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். இன்னையிலேருந்து செய்ய போறோம். இந்த ஏகமானது கான்செப்டுக்குள்ள வர்றவங்க மட்டும்தாங்க சபை. சும்மா எலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கவங்க தான் சபையில். அது வேணா ஒழுங்கு திறமா இது இருக்கு இல்லையா, ஜொகா விட்னஸ் வேதமானவர்களை காட்டிலும் 100% டிசிப்ளின்ல இருப்பாங்க. டைம் 9 மணிக்குன்னா 9 மணிக்கு ஆளே இல்லைனாலும் ஆராதனை ஆரம்பிச்சிருவாங்க. ட்ரெஸ் கோட்லேருந்து எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்கள மாதிரி ஒரு டிசிப்ளின். எப்பயாச்சும் எங்கேயாச்சும் பொது மீட்டிங் மாதிரி ஏதாச்சும் வச்சாங்கன்னா போய் பாருங்க அவங்களுடைய விஷயத்தை. அதுக்காக போய் அங்கேயே உட்காந்துடாதீங்க சொல்றேன். அந்த அளவுக்கு அவங்களுடைய விஷயம் அவ்வளோ டிசிப்ளின். அந்த டிசிப்ளின்லாம் எங்க கொண்டு போகாது, வரல கொண்டு போகாது. சரிங்களா? ஆனா இந்த இந்த விஷயத்துல அப்போஸ்தலர் பவுல் விரும்பின அந்த ஏக சிந்தைக்குரிய அன்புக்குரிய அந்த ஒரு விஷயத்துல நீங்க கொண்டாடும் பொழுது நீங்க உண்மையான தெய்வீக டிசிப்ளின்குள்ள வருவீங்க. சரிங்களா? ஒழுங்கு கிரமங்கிறது எலெக்ஷன் பண்றதுல இருக்குது. அது வந்து ஒரு வகையான டிசிப்ளின்குள்ள தான் வரும். தெய்வீக டிசிப்ளினா தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த சபை வாய்ப்புக்குரிய ஒரு இதானாக்கி அது ஏகமானதுல தான் வரும். பெரும்பான்மை விதி நிச்சயமாகவே சபையாகாது, நிச்சயமாகவே சபையாகாது. திரும்ப படிங்க பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை. ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேறுதலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால், நீங்கள் ஏக சிந்தையும் பாருங்க. இதெல்லாம் வரிசையா செய்யறதுக்கு இது தனி பாடம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். இதெல்லாம் ஒன்னும் பாருங்க. இந்த குணலட்சணம்லாம் நம்மள்ட்ட இல்லையேங்கிறது தோணுதா உங்களுக்கு? சொல்லிட்டு வந்த அந்த வரி ஒன்னொன்னே அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம குறையா இருக்கிறோம். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரும்போது தான் ஏக சிந்தை வரும். அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒவ்வொன்றிலையும் நம்ம டெவலப் ஆகி வரும்பொழுது தான் இதை வந்து நான் தனி பாடம் எடுத்தால் இன்னும் 10 வாரம் ஆகும் சப்ஜெக்ட் எலெக்ஷன் முடிக்க. சரிங்களா? இதனுடைய முன்னோட்டங்களை புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஓகே. அப்ப அந்த ஏக சிந்தை வர்றதுக்கு இத்தனை ஸ்டெப் இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அவ்வளோ, அது மட்டும் போதும் இந்த இடத்துல. படிங்க. நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களால் ஒன்றையே சிந்தித்து. பாருங்க, இசைந்த ஆத்துமாக்களாய். எத்தனை ஆத்மா இருக்கிறீங்க எலெக்ஷனுக்கு? 10 ஆத்மாவா? ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். பாருங்க, அதாவது ஆக்சுவலா இங்க இருக்கிறவங்கள உங்களுக்கு கீழ்பட்டவர்கள் ஒரு சில பேர் இருப்பாங்க. அறிவிலும் பொருளாதாரத்திலும், நான் சொல்ற சத்திய அறிவை பற்றி பேசிட்டு இருக்கேன். சரிங்களா?
பொருளாதாரத்திலும் பக்தி வைராக்கியத்திலும் ஒரு சில பேர் நல்லா வளர்ந்துருப்பீங்க, ஒரு சில பேர் ஒரு சில மாமிச காரியத்தில் பலவீனம் அடைஞ்சு ஒரு சில ரெகுலாரிட்டி இருக்காது, ஒரு சில ஆவிக்குரிய பக்தி வைராக்கியம் இருக்காமல் இருக்கும். அப்போ அந்த அந்த பலவீனமான அந்த சகோதரனை சகோதரியை பலமுள்ள ஒரு சகோதரனும் சகோதரி என்ன என்ன எப்படி கொண்டு வரணுமா, கனம் உள்ளவர்களா. இவங்க ஒருவேளை ரெடி ஆகிட்டாங்க, இப்போ நான் பலம் உள்ளவன் இல்லை அப்படி மாற்றிக்கணும், சகோதரி பலம் உள்ளவங்க, நான் பலவீனமானவன். இப்போ ஒருவேளை நான் இந்த பலவீனத்தை சகோதரி புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை அங்கங்கே எச்சரிப்பு கொடுத்து அதை புத்திமதி சொல்லி என்னை டெவலப் பண்ணி கொண்டாந்துட்டாங்கன்னா நான் கனமான பொசிஷனுக்குள்ளே போகிறேன். எங்க கனமைக்கு சாகாமைக்குள்ளே போகிறேன். ஆனால் அந்த குறைவுள்ள ஒரு மனுஷனா நான் இருக்கும் பொழுது அவங்க என்னை எப்படி தான் பார்க்க முடியும், பலவீனமானவன் தான். ஆனால் இவங்க சபையாயிட்டா அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா, என்னை வந்து பலமுள்ளவர்கள் பலவீனமான என்னை பார்த்து இவங்க சபையாயிட்டா கனமுள்ளவர்களாயிருவாங்களே. அப்ப அந்த ஃபியூச்சரை பார்த்துட்டு இவங்கள்ட்ட உள்ள பலவீனத்தை அப்படியே ஒதுக்கிட்டு இவங்க சபையாக போறாங்கிற எண்ணத்துல பார்க்கணுமா என்னை? இது எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம லிட்டரலா யோசிப்போம். நம்ம நம்ம நம்மளோட கூட பிறந்தவங்க, படித்தவங்க, ஒரே கிளாஸில் படித்தவங்க, நம்மளாம் நல்லா படிச்சிருப்போம். ஒரு சில பையனோ என்னவோ சும்மா அப்படியே படிச்சுக்கிட்டு வந்திருப்பான். பார்த்தா காம்படிஷன் எக்ஸாமில் பாஸ் ஆகி பேங்க் மேனேஜராகவோ இல்லை கலெக்டராகவோ வந்திருப்போம். அது முன்கூட்டியே தெரிந்தால் நம்ம எப்படி டீல் பண்ணிடுவோம்? சும்மா ஒரு கருத்துக்கு கேட்குறேன். நீலாம் கலெக்டராக போகிற, பார்த்து ஏதாச்சும் நம்ம ஃபியூச்சர் முன்கூட்டியே தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கங்களேன். நம்ம பியூனு அவரு கலெக்டர் ஆக போறாருங்கிறது முன்கூட்டியே தெரிஞ்சிருச்சு 11th 12th படிக்கும்போது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னு நான் கேட்குறேன். இப்போ அந்த இது இங்கே கொண்டாடணும். ஒருவேளை பிளமோன் எழுதின கடிதம் மார்க் வச்சுக்கோங்க, பர்னபா மார்க்குக்காக போயிட்டார். பவுல் என்ன பண்ணார், இவரெல்லாம் என் ஊழியத்துக்கு தெய்வீக ஊழியத்துக்கு செட் ஆக மாட்டான்னு போயிட்டார். ஆனா பர்னபா ஆறுதலின் மகன் என்ன பண்ணார், நான் அவரை சபை வாய்ப்புக்கு ரெடி பண்ணி கொண்டாந்தாரு. அதுக்கப்புறம் பவுல் என்ன சொன்னார் தெரியுங்களா, அந்த மார்க்கை கொஞ்சம் எனக்கு ஊழியத்துக்கு அனுப்பி. இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டது வந்து ஊரே கூட்டுற அளவுக்கு சண்டை, வாக்குவாதம். யாரு நிமித்தம்? மார்க் பர்னபாவும் 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க, ஊழியத்திலே பிரிஞ்சுட்டாங்க. அவருடைய பலவீனத்தினால ஊழியத்தில் வந்துகிட்டு இருந்தவர் திடீர்னு வீட்டுக்கு ஓடி போயிட்டார். அவங்க வீட்டில் என்ன பிரச்சனையோ நம்மளுக்கு என்ன தெரியும், மார்க் வீட்டில் என்ன பிரச்சனை நம்மளுக்கு தெரியுமா? அவர் ஏதோ ஒரு இதில் பலவீனப்பட்டிருந்திருக்கிறார். ஆனால் பலவீனமானவரை தாங்கினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பர்னபா. இதை பர்னபாகிட்டேருந்து கற்றுக்கிட்டவர் பவுல். இதுதான் பிலமோன் புத்தகத்தில் எழுதுறாரு. யாருக்கு? பிலமோனுக்கு எழுதுறாரு. யாரை குறித்து? இல்ல இல்ல இல்ல, மார்க்கும் இல்ல, பர்னபாவும் இல்ல. பிலமோன் புத்தகத்துல ஒருத்தரை பத்தி எழுதியிருக்கும், ஓங்கிற பேர்ல வரும், ஒனேசிமஸ். அவர் செய்யற எல்லா தப்பையும், அவர் செய்யற எல்லா பலவீனமான காரியத்தையும் என் பேர்ல நான் பண்ணதான் நினைச்சுக்க. அதுதான் இங்க பவுலுடைய சிந்தை எப்படிப்பட்டது பாருங்க. ஆரம்பத்தில் அவருடைய இதுதான், ஆரம்பத்தில் அவரும் பெரும்பான்மை விதியில தான் இருந்திருப்பாரு. யாரு? பவுல். இந்த கான்செப்டுக்குள்ள வர்றது அவ்வளவு அற்புதமான ஒரு விஷயத்த சொல்ல வர. அப்ப இதுதான் நீங்க ஒரு ஊழியம், இவர் வந்து சும்மா லேட்டா வந்துகிட்டே இருப்பாருங்க, இவருக்கெல்லாம் அந்த ஊழியம் ஆமா கொடுக்க கூடாதுதான். ஆனா கொடுக்க போறோம்னா நீ டைம்ல வர்றவேன்னு உத்தரவாதம் கொடு, அப்பதான் உனக்கு இந்த ஓட்டு கொடுப்பேன். மிரட்டிடணும் சொல்றேன். ஒரு இருக்காது அதை சரி பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி எல்லாம் அவங்களுடைய பலவீனத்துல அந்த மகிமையான காரியம் பிற்காலத்துல அவங்களுக்குள்ள டெவலப் ஆகுங்கிற எண்ணத்தோட அதை நம்ம செயல்படுத்த முயற்சி பண்ணோம்னா எத்தனை ஊழியக்காரர்களை நம்ம சபை உருவாக்குவோம். நீங்க நினைச்சு பாருங்க, சபை தாங்க உருவாக்கணும் இந்த ஊழியக்காரர்கள் எல்லாம். ஆனா ஊழியக்காரர்களை சபையை என்ன பண்ண மாட்டேங்குது, அறுவடையும் மிகுதி வேலையாட்களோ அதிகம், சபை ஓட்டு போட மாட்டேங்குது, ஊழியத்தை கொடுக்க மாட்டேங்குது. அந்த அதிகாரத்தை தேவன் யார்கிட்ட கொடுத்திருக்காரு, ஊழியம் கொடுங்கிற அதிகாரத்தை யார்கிட்ட கொடுத்திருக்கிறார்,
ஆனா சபை என்ன பண்ணுது, நான் கொடுக்க மாட்டேன். அப்ப இது என்னன்னு பாருங்க, பெரும்பான்மை விதியில பெருமைக்குரிய ஒரு விஷயத்த அங்கே ஃபோர்ஸ் பண்றதுனால ஏகமானது வராத அளவுக்கு அந்த சூழ்நிலைகள் போயிட்டு இருக்கு. தொடர்ந்து வாசிங்க, அதாவது 5 வசனம் வரைக்கும். அவனவன் தனக்கானவர்களை அல்ல பிறருக்கானவர்களையும் நோக்குவானாக. பாருங்க பாருங்க, இப்போ உதாரணமா சகோதரிகள்லாம் சப்ஜெக்ட் பேச முடியாது. ஒரு கருத்தியல் பூர்வமான ஒரு விஷயத்துல இதுல சிந்திச்சு பாருங்க இந்த வசனத்தை. ஆனா ஒரு சகோதரன் பலவீனம் உள்ளவர், சொல்ற மாதிரி நடக்க மாட்டாரு, ஆனா சப்ஜெக்ட் சூப்பரா பேசுவார், ஆனா 2ஆம் மரணத்துக்கு ஏது இல்லாதவர். இதெல்லாம் நீங்க கணிக்க வேண்டியிருக்கு. அப்படிங்கும்போது அவர் எலெக்ஷனுக்கு உரிய தேர்வுக்குரிய தகுதி உடையவராக சபை ஏற்கனவே ஓட்டிங்லேயே அங்கீகரிச்ச பிறகு, ஆனா சொல்லுவாரு, ஆனா அதன்படி செயல்படுறதுல அவருக்கு கொஞ்சம் இருக்கு. ஏன்னா அதிக ஆக்கினை அடைவோம் என்று சொல்லி நீங்கள் போதகராகாதீங்க, சொல் தவறாதவனா இருக்கிறவன் பூரண புருஷன், ஆனா சப்ஜெக்ட் பேசலாம். அப்ப அந்த வரம், அந்த சப்ஜெக்ட் பேசுறது சபைக்கு பக்தி விருத்தியா இல்லையா? அவர்கிட்ட இருக்கிற குறைய நீங்க இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல, தப்புன்னு சொல்லல, அது குறைதான். ஆனா ஆனா அவர்கிட்ட இருக்கிற தெய்வீக வரம் சகோதரிகளுக்கு அது அனுமதிக்கப்பட்டிருக்கா? இல்ல. ஓகே, ஒரு சில சகோதரர் இருப்பாங்க, நல்ல நாலேஜாவா இருப்பாங்க, திக்குவாயா இருப்பாங்க, அவங்க என்ன பண்ண முடியும்? சப்ஜெக்ட் பேச முடியுமா? இப்ப அவங்க நாலேஜை இப்ப சபைக்கு கொடுக்கணும், எப்படி கொடுக்குறது பாருங்க. நாலேஜ், சூப்பர் நாலேஜுங்க, திக்குவாய். ஆனா ஆழமானவைகளே உள்ள இருக்க ஊடுருவி அவ்வளோ ஆழமான சத்தியத்தை வெளியே எடுத்து கொண்டாந்து கொடுப்பாப்ல. ஆனா சப்ஜெக்டா பேசுறதுக்கான திராணி இருக்காது. 2 வகை இருக்கு, ஒன்று திக்குவாயா இருக்கு, இன்னொன்று எப்படி இருக்குன்னா திராணி, அந்த பிரசன்டேஷன் கரெக்டா இருக்காது. சப்ஜெக்டை தெளிவா புரிய வைக்கிற அந்த திராணி இருக்காது. ஆனா காரியங்களை ஆழத்தை புரிஞ்சு அதை வெளியே கொண்டாந்துருவாப்ல. இப்போ அவர் அவர் என்ன பண்ணலாம், அந்த நபர் என்ன பண்ணலாம்? சப்ஜெக்ட் பேசுகிற, நல்ல சப்ஜெக்ட் பேசுற நபருக்கு இந்த இந்த மாதிரிலாம் கருத்துகள் இருக்குங்கிற ஆழமத்தை அவருக்கு சொல்லி கொடுத்து அதை சபை பக்தி விருத்தி கொண்டாடணுமா இல்லையா? அப்படி கொண்டாடுறதுக்கு அந்த சப்ஜெக்ட் பேசுறவருக்கு இவர் ஓட்டு போடணுமா இல்லையா? எனக்கு சப்ஜெக்ட் வாய்ப்பு கிடைக்கல, இந்த ரகசியத்தை நான் எதுக்கு சபைக்கு சொல்லணும் இல்லையா? அப்படித்தானே? அப்ப இதுதாங்க நீங்க நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தன்மை. இந்த இந்த ஸ்பிரிட்டுக்குள்ளெல்லாம் வந்தீங்கன்னு வச்சுங்களேன், பரிசுத்தவான் தான் நீங்களாம். நிச்சயித்த பரிசுத்தவான், முதலாம் உயிர்த்தல்ல பங்குள்ளவங்க. தொடர்ந்து வாசிங்க. கிறிஸ்து இயேசுவிலிருந்து சிந்தை உங்களிலும் இருக்க கடவுது. 5வது வசனமா? மத்தேயு 11:29 படி. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கோராசீனே, உனக்கு ஐயோ! மத்தேயு 11:29. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்ப இந்த சிந்தை கிறிஸ்துவில் இருந்த ஒரு சிந்தை. எல்லா பிரச்சனையும் என்கிட்ட வந்துருங்க, என்கிட்ட விட்டுருங்க, இளைப்பாறுதலுக்கான எல்லா விஷயத்தையும் என்கிட்ட இருந்து வாங்கிக்கங்க. இந்த சிந்தை கிறிஸ்துவிட்ட இருந்துச்சு. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே இது வருமா? எல்லா பிரச்சனையும் என்கிட்ட கொடு, என்கிட்ட இருக்கிற சந்தோஷத்தெல்லாம் நீங்க எடுத்துக்கோங்க, ஆசீர்வாதத்தெல்லாம் எடுத்துக்கோங்க, இப்படி ஒரு மைண்ட் வருமா? வரணும், வரணும். ஆமாவா இல்லையா? இது கிறிஸ்துவில் இருந்த சிந்தை. இந்த சிந்தை நம்மள்கிட்ட இருக்கா உண்மையிலே? வரணும் அப்படின்னா நீங்க பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தை நம்ம விசுவாச அறிக்கை பண்றோம், லவோதிக்கேயா நம்பிக்கையின் அறிக்கை பண்றோம்ல, இந்த 5 வசனத்தை டெய்லி படிக்கும். வரும். முதல்ல மைண்ட்ல ஏத்தினா தானே இதெல்லாம் இருக்குங்கிறது தெரிஞ்சாதானே நம்மளுக்கு அப்புறமாட்டி வரும். இதுவரையும் நம்மளுக்கு இது தெரியாமே போச்சு. இந்த வசனம் இருக்குது, இதுல இவ்வளவு காரியம் இருக்குதுன்னு நம்ம தனிப்பாடமா பின்னாடி பார்க்கலாம். இதெல்லாம் என்னன்னா அந்த ஏகமானதுக்குள் கிறிஸ்துவில் இருந்த சிந்தைக்குள்ள வர்றதுக்கான ஒரு கான்செப்ட். சரிங்களா? நினைச்சு பாருங்க, இருக்கிற பிரச்சனையெல்லாம் என்கிட்ட கொடுங்க, என்கிட்ட இருக்கிற சந்தோஷத்தெல்லாம் நீங்க வாங்கிக்கங்க அப்படின்னா முடியுமா? முடியுமா அப்படின்னா முடியல. ஆனா கிறிஸ்துவில் இருந்த சிந்தையை உங்களில் இருக்கணும். அந்த சிந்தை எப்படி இருக்குன்னு பாத்துக்குங்க. அவருக்கு இருந்த சிந்தை எப்படின்னு பாருங்க. அது வந்து நம்ம பெருமைக்கு ஆண்டவர் செஞ்சிருவாருங்க. அதே மனுஷனா இருந்ததாங்க ஆண்டவர் செஞ்சாரு. சரிங்களா? மனுஷனா இருந்துதான் செஞ்சாரு. நம்மளுக்கும் அவருக்கும்
வித்தியாசம்லாம் இல்லை. சரிங்களா? ஆக இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு இந்த அளவுக்கு நம்மளுடைய தெய்வீக பரிசுத்தத்துக்குள்ள கடந்து வர்றதுக்கு இந்த ஏக சிந்தை நம்மளை ஹெல்ப் பண்ண போகுது. மத்த 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4, 5, 6, 7. அன்பு நீடிய சாந்தமும் ம். தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, கற்பழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். 7 வரையும் சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். இது நம்ம அநேக முறை படிச்ச வசனங்கள் தான். மனப்பாடமா சொல்றதுன்னா கட கட கடன்னு சொல்லி முடிச்சிருவோம். 23ஆம் சங்கதி சொல்றோம்னா டக்குன்னு சொல்லுவோம் பாருங்க. அது மாதிரி இதை சொல்றதுக்கு நிறைய வாய்ப்பெல்லாம் இருக்கு. ஆனா இந்த அன்புக்குள்ள வர்றதுக்கு இந்த பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 1லேருந்து 5க்குள்ள நம்ம பிராக்டிக்கலா போனாதான் வரும். சரிங்களா? ஆக நம்ம சும்மா சொல்றதுல இல்லை, சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சத்தியத்தையும் சந்தோஷத்திற்கும் இதெல்லாம் சொல்லிட்டு வர்றதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. சரிங்களா? இது ஒரு ஒரு வகையா என்னதுன்னா, அந்த 1வது 2வது பிள்ளைகள அந்த 10th அந்த மெமரி போயம் கமா ஃபுல் ஸ்டாப் முதற்கொண்டு அங்கே எழுதினாதான் மார்க். அது மாதிரி விஷயமா ஆகிக்கிறக்கூடாது இந்த வசனத்தை. சரிங்களா? இதுக்கு பிராக்டிக்கலா அப்ளை பண்ண வேண்டிய ஒரு விஷயம் பிலிப்பியர்ல இருக்கு. அதுக்கு ஏக சிந்தை வரணும். ஏக சிந்தை வந்தாதான் இந்த 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை நம்ம அப்ளை பண்ண சும்மா வேணா நம்ம மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். சரிங்களா? ஆக இதெல்லாம் நம்முடைய இலக்கு. நம்மளுடைய தஞ்சாவூர் சபையினுடைய இலக்கு என்ன இலக்கு? இப்படிப்பட்ட உச்சிதமான கேரக்டருக்குள்ள வரணுங்கிறது நம்மளுடைய பந்தய பொருள். அந்த பந்தய பொருள் தான் கிரீடம். அதுதான் 1,44,000 பேர் ஆவதற்கான ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்புக்குள்ள வர்றதுக்கு நீங்க இந்த ஏக மனதுல வரலன்னா நிச்சயமாவே முடியாது. கன்ஃபார்மா சொல்றேன், பெரும்பான்மை விதியில வர்றவங்க இதெல்லாம் அப்ளை பண்ணவே முடியாது. சொல்லுங்க, நீங்க பண்ண முடியுமான்னு சொல்லுங்க. அப்புறம் எப்படி சபையாகிறது? இந்த 1 கொரிந்தியர் 13 எப்படி அப்ளை ஆகும்? அப்ளை ஆகுமா? சும்மா வசனமா வாசிச்சுக்கிட்டு இருக்கலாம். சரிங்களா? ரோமர் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வசனம் இது, படி. அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். நம்மில் 7 வரை. நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். பாத்தீங்களா? இதுதான் நம்ம படிச்ச மத்தேயுல இல்லைங்களா? இருக்கிற பிரச்சனையெல்லாம் என் மேல வச்சிருங்க, மற்றவங்களுக்கெல்லாம் என்கிட்ட இருந்து சந்தோஷம். ஜீவன் வேணுமா ஜீவன் எடுத்துங்க, ஆசீர்வாதம் வேணுமா ஆசீர்வாதம் எடுத்துங்க, கணம் மகிமை சாகாமைக்குரிய ஒரு வாய்ப்பு வேணுமா என்கிட்ட தான். எல்லா விஷயம் கிறிஸ்துக்குள்ளதான் எல்லாமே. யாருக்கா இருந்தாலும், உலக ஜனமா இருக்கட்டும், திரள் கூட்டமா இருக்கட்டும், முற்பிதாக்களா இருக்கட்டும், சபை வாய்ப்புல இருக்கட்டும், இருக்கிற பிரச்சனையெல்லாம் அவரை தலையில தூக்கி வச்சுக்கிட்டாரு. அவரை ஏற்றுக்கொண்டார். இருக்கிற ஆசீர்வாதத்தெல்லாம் அள்ளிக்கன்னு சொல்லிட்டார். அள்ளிக்கங்க, எவ்வளவு வேணாலும் அள்ளிக்கங்க. அவர் கொடுக்குற அந்த ஆசீர்வாதத்துக்கு இணை ஈடு இருக்கா? அந்த சரீரத்துல ஒருத்தர் ஆகிறோம்னா தலைக்கு கிடைக்கிற அந்த மகிமை யாருக்கும் கிடைக்க போகுது? நமக்கு கிடைக்க போகுது. ஆகவே இந்த 7 வரை படிக்கணும். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நான் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆகும் படித்து முன்பு எழுதியிருக்கிறதெல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனே ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும் படித்து பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின் வழியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்கும்படி பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு டெவலப்மெண்ட்ல பலவீனமானவங்களை தாங்கும்படி உங்களுடைய மைண்ட் செட்டப் மாறி மாறி இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா எதுக்குள்ள வந்துடுவீங்க? ஏக சிந்தைக்குள்ள. சரிங்களா? பாருங்க, இதுக்குள்ளதான் நம்ம வந்துருக்கிறோமா இது வரைக்கும்? இப்படிலாம் வசனம் இருக்குங்கிறத நம்ம கூர்ந்து கவனிச்சிருக்கிறோமா பாருங்க. அந்த ஏக சிந்தைக்குள்ள நம்ம எலெக்ஷனுக்குள்ள நம்ம, அதாவது இந்த பாயிண்ட கொண்டு போய் இப்படி ஒரு எலெக்ஷன் இருக்குங்கன்னு சொன்ன நீ அதை பத்தி பேசவே பேசாதன்னு அமைப்பு ரீதியா இயங்கிக்கிட்டு இருக்க வேதமானவர்களுடைய மூப்பர்கள் அத்தனை பேருமே நான் கேட்கவே விரும்பலன்ட்டாங்க. இந்த விஷயத்த கேட்டாதானுங்க இந்த வசனமே இப்ப என்ன சொல்லுச்சு? கேட்டாதான் சரி அதை அடைய முடியுங்கிறத பார்க்கணும் இல்லைங்களா? இது 2 வசனம் முன்னாடி இல்லைங்களா? அப்படித்தானே இருந்துச்சு.
4வது வசனம். தேவ வசனத்தினால் நம் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நான் நம்பிக்கை உள்ளவர்களாகும் படித்து முன்பு எழுதிவிட்ட எல்லாம் நமக்கு போதனையாக எழுதிவிட்டது. நீங்கள் ஒருமனப்பட்டு, அதாவது எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறது. ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும் படித்து பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவுடைய மாதிரியின்படியே அவருடைய மாதிரி எடுத்துக்காட்டு, சரிங்களா, அதன்படியே ஏக சிந்தை உள்ளவர்களாகும் படித்து உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக. ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரையொருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். பாருங்க, ஆண்டவர் அவரோட கூட இருந்தவங்கலாம் யார் யாரு? அப்துல் கலாம், அப்புறம் வேற யாரு? அறிவாளி சயின்டிஸ்ட் அப்துல் கலாம், அப்புறம் வேற யாரு? பிரதமர் மோடி, அப்புறம் ட்ரம்ப், அப்புறம் அந்த பெரிய பணக்காரர் யார்? அம்பானி, அப்புறம் பில்கேட்ஸ், அப்புறம் இன்னொருத்தர் இந்த WW வெப்சைட்டுடைய கூகுள் இது பண்ணவர் நம்ம தமிழ்நாட்டுக்காரர் தான், சுந்தர் பிச்சை. இந்த மாதிரி ஆளுகளை கூப்பிட்டு வச்சுக்கிறாரு. மீன் பிடிக்கிற படிப்பறிவே இல்லாத பேதுருவை கேட்டால் நீ தான் ஏன் மீனை பிடிக்கிறது கரெக்டான ஆளை பிடிக்கிறதுக்குன்னா, பாவியான மனுஷன், நீங்கள் என்னை விட்டு தூரமாக போயிருங்க, நீங்கள் எதிர்பார்க்குறதெல்லாம் எனக்கு இல்லை. இப்படிப்பட்ட பாவமான மனுஷனை தான் அவர் ஏற்றுக்கிட்டு எங்கே கொண்டு போய் உட்கார வைக்க பார்க்குறாரு? எந்த இடத்துல? இப்போ நம்ம ஊழியம்னு அறுவடை பண்ணி பண்ண போகிறோம்ல, நம்ம நோட்டீஸ் கொடுக்கும்போது தான் என்ன நினச்சி கொடுக்கணும்? இவங்க அந்த சபையாக இருப்பாங்களோ? ஆனால் அதுக்கான தகுதி எதுவுமே அவங்க வாழ்க்கையில் இதுவரையும் இருக்காது. செயல்பாட்டிலையும் சொல்லிலையும் பாவமான காரியத்துல தான் விழுந்தவர்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களெல்லாம் பிடிச்சிட்டு வந்தார் ஆண்டவர், அந்த 11 பேர். புரியுதுங்களா? பவுல் 12வது அவர் தன்னை பற்றி என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு? ஆலியா. எப்படிப்பட்டவர் பிடிச்சாரு பாருங்க. அப்ப நம்ம என்ன மைண்ட் செட்டப்போட இந்த காரியத்தில் நம்ம இறங்கணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா இதெல்லாம் அற்புதமான ஒரு விஷயமாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். படிங்க, 7 வரை முடிஞ்சிச்சா? அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் 24. அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவையில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறீர். 32லேருந்து படிங்க. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமுள்ளவர்களாய் இருந்தார்கள். பாருங்க, ஒரே இருதயம் ஆதி சபையில இருந்து இருக்குது. அங்கே ஆனா இருக்கான் பாருங்க. அங்கே ஆனா இருக்கான்னு பாருங்க. இது சொருவி இருக்கா, ஆனா இருக்கான்னு பாருங்க. எடுக்கலையே. இல்லை, இங்கே அது ஆனா இருக்கு. தாசன் இருக்காரா? என்ன வசனம் பார்த்தா? ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. இந்த மைண்ட் வருமா நம்மளுக்கெல்லாம்? இப்போ என் பேரில் இருக்கிற சொத்து சுகத்தெல்லாம் விற்றுட்டு காசெல்லாம் அள்ளி கொண்டாந்து இங்கே வச்சுட்டு எல்லாம் எடுத்துக்கிற ஆளுகளும் என்ன நினைக்க, சாக்கை எடுத்துட்டு வந்திருக்கலாம் போல இருக்க, சின்ன பையன் எல்லாம் கொண்டாந்துட்டேன். ஒருத்தர் மற்றவங்களுக்குரிய இந்த ஏக சிந்தையில் வந்தால் தான் இப்படிலாம் காசை கொண்டாந்து கொட்டி வச்சுட்டு அள்ளிட்டு போங்கன்னு சொல்ல முடியும், இல்லைங்களா? இப்போ இருக்கிறதே எல்லாம் பெரும்பான்மை விதினால இதெல்லாம் வாய்ப்பு இல்லை, சரிங்களா? அப்போ நம்ம அந்த அளவுக்கு டெவலப் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஆதி சபையில் இருந்திருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இது 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 எந்த சபையிலாச்சும் நடக்குதான்னு பாருங்க. இந்த வசனங்கள் சொல்லப்பட்டது அவங்க ஏக சிந்தையில் ஒரே இருதயமுடையவர்களாய், அதாவது மற்ற சகோதர சகோதரியை பிரித்து பார்க்க முடியல. ஏன் குடும்பம், ஏன் பிள்ளை, ஏன் நான் அப்படிங்கிற அளவுக்கு தான் மற்றவங்களை.
ஹலோ ஹலோ எடுக்குதா? ஹலோ ஓகே. அப்போ இதுதான் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அதில் எந்த வசனம் வரையும் படிக்கிறீங்கன்னா 37 வரையும் படிங்க. சொன்னவங்க 2 பேரும் என்ன ஆயிட்டாங்க பாருங்க. ஒருவேளை ஏக சிந்தைக்குள்ள வந்தோம்னா பர்ஃபெக்ட் நீதி இருக்கும், ஜட்ஜ்மெண்ட் உடனே தேவன் கொடுத்துருவாரு. சரிங்களா? நிச்சயமா சபையாயிருவோம். அதெல்லாம் யோசிக்கவே முடியலங்க. அந்த தன்மைக்கு நம்ம குவாலிஃபிகேஷன் இருக்கான்னா நீங்கள் சொல்லுங்கள், நம்மலாம் சபையாவோம்மான்னு. இப்போ நம்ம ஜஸ்ட் நாலேஜை மட்டும்தான் கெயின் பண்ணியிருக்கிறோம், சத்தியத்தை மட்டும்தான் கேட்டிருக்கிறோம், அதுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறோம். முழு சாட்சி உள்ள வாழ்க்கைக்கு நம்ம எந்த அளவுக்கு வந்திருக்கிறோம்னா அதுக்கான நாலேஜுக்குள்ளே இன்னும் போகலை. இப்படிப்பட்ட ஏக சிந்தையில் பரிசுத்தத்தை காத்துக்கொள்வதற்கான முகாந்திரம் இருக்குது. அதற்குள் நாம் ப்ராக்டிக்கலாக என்ன ஸ்டெப் வச்சு எடுத்து வைக்கல. ஏன்னா ஏக மனதை பற்றியே தெரியாது. தொடர்ந்து வாசிக்கலாம். அவர்கள் ஒருத்தர் சில பேர் மேல கிருபை இல்லைன்னு இருக்கா? பூரண கிருபை, தேவனுடைய எல்லா வகையான அனுக்கிரகமும் பாதுகாப்பு இருந்துச்சு. 2 பேர் தப்பு பண்ணாங்க, உடனே ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர். அந்த பொதுவா வச்சதுல எனக்குன்னு கொஞ்சம் ஒதுக்கி வச்சதுதான். இந்த மாதிரி சிந்தையெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க, நம்மளுக்கு வருமா? அப்புறம் எங்க நம்ம சபையாகிறது? அப்ப அந்த பூரணத்தை நோக்கிய விஷயத்துல இப்பதாங்க முதப்படியே எடுத்து வைக்கிறோம். நம்ம இதெல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா ஞானஸ்தானமே எடுத்திருக்க மாட்டோம் இல்லையா? சரி, 37. 37 வரையும் படிங்க. 37. இதுக்கு தாங்க இவர் பேர் ஆறுதலின் மகன். அதனால தான் மார்க்குக்கு சப்போர்ட் பண்ணார், பவுலுக்கு புரியாத விஷயம். இதெல்லாம் நம்ம நினைச்சு பாருங்க. அவருக்கு ஒரிஜினல் பேர் என்னது? ஓகே. 37 வரை முடிஞ்சிச்சா? பாருங்க, தி பெஸ்ட் ஏக சிந்தையில இந்த பூமியிலே அப்படி ஒரு முன்னுதாரணமான ஒருத்தர் இருந்தாருன்னா யார் தான் அது? ஃபர்ஸ்ட் என்னுடைய அனுமானம் அது பர்னபாஸ். சரிங்களா? அவருடைய கேரக்டரை அப்படியே நீங்கள் இனிமேல் பைபிளில் படிக்க ஆரம்பிங்க. நிறைய விஷயம் நம்மளுக்கு புரிய வரும். சரிங்களா? ஓகே. 1 பேதுரு, சரி, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனம். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். இது எப்படி இந்த மாதிரி ஆனார் தெரியுங்களா? அதனால தான் 5வது வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே. அப்ப நம்மளுக்கு எல்லாம் இருந்து ஒன்றும் இல்லைங்கிற அளவுக்கு உரிய சிந்தையில் அவர் செயல்பட்டார் இல்லையா? அதே மாதிரி நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, எல்லாம் இருந்தும் இல்லாதவன் போல பவுல் சொல்லுவார். சரிங்களா? அந்த மாதிரியான மைண்ட் செட்டப்புக்குள்ள ஃபர்ஸ்ட் நீங்க மைண்டுக்குள்ள வாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஏக சிந்தை ஒன்று இருக்குதுங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்குவோம். புரியுதுங்களா? இதுவரையும் நம்ம தெரியாமையே போயிட்டோம். சரிங்களா? ஓகே. 9 வரையும் படிச்சிருங்க. இப்போ ஆண்டவருக்கு கிட்ட இருந்த அந்த கேரக்டரை பாருங்க. அந்த ஏக சிந்தை இருந்ததுனால அந்த அன்பை வெளிப்படுத்தும்படி எல்லா பிரச்சனையும் அவர் வாங்குவார், சந்தோஷத்தை மட்டும்தான் அவர்கிட்ட இருந்து நம்ம எடுத்துக்கிற மாதிரி வச்சிருந்தார். சரிங்களா? அவர்கிட்ட ஏதாச்சும் ஒரு சூழ்நிலை வரும்போது எல்லா வகையான பாதுகாப்பையும் சீசர்களுக்கு கொடுத்தாரு. அவரை பிடிக்க வரும்போது, ராயப்பா நீ போய் கத்தி எடுத்து காதை வெட்டுனா சொன்னார். பேதுருவை பார்த்து, வந்துட்டாங்க பாரு, அந்த காட்டி கொடுக்குறோன்னு வந்துட்டான், கூட்டமாக வந்துட்டாங்க, இப்போ நீ என்ன பண்ணுற? என்ன பண்ணாரு? நீங்கள் யாரை தேடிட்டு வரீங்க? பிரச்சனை வந்துருச்சுன்னு தெரியுது, நீங்கள் யாரை தேடி? நசரேனா இயேசு, நான் தான்.
பிரச்சனை உள்ள இடத்துல முன்னாடி போய் நின்னார். பிரச்சனையா நம்மளுக்கு பிரச்சனையா ஐயோ இல்லையா? பாருங்க நம்ம நம்ம மைண்ட் எந்த அளவுக்கு சேஞ்ச் பண்ண வேண்டி இருக்குன்னு பாருங்க. ஒன்பது வரையும் போதும். ஓகே, 9 வரையும் போதும். அதிலே 3ல 15, 16 படிங்க. பாருங்க, நீங்க எதுவரை இப்ப நீங்க இந்த ஏக சிந்தையினுடைய இன்ட்ரோ தான் கேட்டிருக்கிறீங்க. என்னது ட்ரைலர், அப்படிதானே? ட்ரைலர் எப்படி இருக்கு, படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல நம்ம இப்போ எப்படி இருக்குதுங்க, அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்க போகுதுன்னா மகிமை கனத்துக்குரிய ஒரு இலக்கை நோக்கிய ஒரு பயணம். சரிங்களா? இது இன்ட்ரோவே எப்படி இருக்குன்னா முடிவு என்னவா இருக்கும். சரிங்களா? திரும்ப படிங்க 15, 16. எந்த சிந்தை? கிறிஸ்துவுக்குள் இருந்த படிங்க. அப்ப வேற மாற்று சிந்தை இருந்துச்சுன்னா என்னடா இவங்க எல்லாம் இப்படி சேர்ந்து ஏக மனதுக்குள்ள போறாங்க, நம்மளுக்கு இது செட் ஆகுமா அப்படின்னு ஒரு மாற்று சிந்தை இருக்குன்னு வச்சுங்க. அது யார் அறிவா? அதையும் சரி பண்றதுக்கு தேவன் பண்ணிடுவாராம். சரிங்களா? இல்லைன்னா இங்க உட்காரவே முடியாது, எதிர்த்து ஓடி போயிடும், அடுத்த கூடுகையில இருந்தெல்லாம் வர முடியாது. இந்த ஏக சிந்தைக்குள்ள வரலன்னா இனிமே இந்த கூடுகைக்குள்ள வர முடியாது. ஏன்னா மாற்று சிந்தை உள்ளவர்கள், பொறாமை உள்ளவர்கள், வாக்குவாதம் உள்ளவர்கள், பிரிவினையாகி உள்ளவங்க ஏக சிந்தைக்குள்ள வர முடியுமா? முடியாது. பெரும்பான்மை விதின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்களாம் அது தேவன் என்ன பண்ணணுமோ பண்ணிக்குவாராம். படிங்க. இது ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுன்னு நினைக்காதீங்க. இதனுடைய சூழ்நிலை நம்மளை எந்த அளவுக்கு கொண்டு போகுதுங்கிறத பற்றி பாருங்க. அதில் 14 படிச்சுட்டு படிங்களேன். இப்போ படிங்க அதை. பாருங்க, இப்ப நம்மளுக்கு எவ்வளவு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கோ சத்தியத்தின்படி வாழ்வதற்கான ஒரு இது எட்டி ரொம்ப அட்வான்ஸ் எல்லாம் நீங்க யோசிக்க வேணும். அந்த ஒழுங்குக்குள்ள நீங்க வந்துருங்க. அதுதான். சரிங்களா? இது தெய்வீக ஒழுங்கு ஏகமானதுங்கிறது. பெரும்பான்மைங்கிறது உலக ஒழுங்கு. புரியுதுங்களா? இப்ப நம்ம ஒருவேளை நம்ம நம்ம தஞ்சாவூர் சபையில நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே நம்ம எந்த ஒழுங்குக்குள்ளதான் வந்திருப்போம், ஒருவேளை இந்த ஏக சிந்தையை பத்தி தெரியலன்னா. சரிங்களா? ஆனா தேவன் நம்மளுக்கு நேரடியா இதை கொண்டாந்து கொடுத்துருக்காரு. அதுக்கு தகுதியா இருக்கிறதுனால கொடுத்துருக்காருன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இந்த எலெக்ஷன் பண்ண போறோம், பண்றதுக்கு முன்னாடி தேவன் அந்த ஒழுங்கற்ற தன்மையினுடைய ஒழுங்குன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்துல இது பண்ணல. அதுக்கான பாடங்கள்லாம் கேட்டோம். 75% தான் கரெக்டுன்னு கூட வந்து ஒரு சில சகோதரர்கள் உங்களுக்கு வலியுறுத்தி இருக்கலாம். ஆனா அவங்களுக்கெல்லாம் எந்த எந்த சிந்தை பத்தி காரியங்கள் புரிந்து கொள்ளலைன்னு கூட நீங்க எடுத்துக்கணும். இல்ல அந்த பாடம் அப்படிதான் எடுக்க வேண்டி இருந்துச்சுன்னு தான். ஏன்னா அந்த அதுக்கான சட்டத்திட்டம் அப்படிதான் இருக்குது, பெரும்பான்மை விதி. ஆனா ஏக மனதினுடைய விதி அப்படி அல்ல. சரிங்களா? 15, 16 வரை முடிஞ்சிருச்சா? 17லேருந்து 21 வரையும் படிங்க. இப்ப சொல்லுங்க, அவங்க பின்பற்றுறவங்க ஏக சிந்தையை பத்தி பேசியிருக்கிறாங்களா, பெரும்பான்மை விதியை பத்தி பேசியிருக்கிறாங்களா? என்னை பின்பற்றுங்கன்னு சொன்னாரே பவுல், பாத்தீங்களா? படிங்க. இதுதான் என்னதுன்னா வேறு விதம் எதுங்க? இதுக்கு ஏக சிந்தைக்கு எதிர்மறையானது எது? படிங்க.
பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன். இதை நம்ம எப்படி சொல்றதுன்னு தெரியல. பெரும்பான்மை விதியில இருக்கிறவங்க அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டு சொல்றதா இல்லை இது வேற எதுக்கோ சொன்னாருன்னு சொல்றதான்னு தெரியல. இது எப்படி பவுல் எழுதியிருக்கிறாருங்கிறது எனக்கும் புரியல. ஒருவேளை உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சா எனக்கு புரிய வைங்க, சரிங்களா? நான் இதுக்கு மேல அதுக்குள்ள போகல. படிங்க. அவரை கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன். இப்பொழுது கண்ணீரோடு சொல்லுகிறேன். 21 வரை. அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வையரும், அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய நிகழ்ச்சிகள், அவர்கள் பூமிக்கு அடுத்தவர்களை சிந்திக்கிறார். பார்த்தீங்களா? அதை தான் பெரும்பான்மை விதியில முன்னோட்டமான 3 வரியில எப்படி படிச்சவங்க அது. இது உலகத்துல பண்ணலாம், கிறிஸ்துவின் சபையில பண்ணக்கூடாதுங்கிறத இங்க வசனத்திலே சொல்லி இருக்கிறார். இப்ப அவர் ரசல் பிரதர் இந்த வசனங்களை உள்வாங்கிட்டு தான் வாட்ச் டவர் பைபிள் சொசைட்டிலே அந்த வார்த்தைகளை பேசியிருக்கிறாருன்னு தான் நான் நம்புறேன். ஒருவேளை வேறு மாற்று கருத்து இருந்துன்னா நீங்கள் சொல்லுங்க, நான் மாத்திக்கிறேன். ஓகேங்களா? தொடர்ந்து வாசிங்க. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் நமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க நம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை நம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுபடி கட்டுவார். சரிங்களா? இதை செயல்படுத்தி இந்த ஏக சிந்தைக்குள்ள வந்து அந்த ஏக மனதோடு கூடிய அந்த அன்புல 1 கொரிந்தியர் 13 எல்லாம் அப்ளை பண்ணி வரணும்னா நம்மளுடைய இந்த அற்பமான சரீரத்தை எங்கே கொண்டு போயிடுவார்? மகிமைக்குரிய உயிர்த்தெழுதலுக்குள்ளே கொண்டு போகிறாராம். நம்ம அப்படிப்பட்ட ஒரு ஏக சிந்தைக்குரிய எலெக்ஷனுக்குள்ளே வந்திருக்கிறத நினைச்சு சந்தோஷப்படும். சரிங்களா? அதை குறித்த ஒரு வைராக்கியத்தில் உங்களுடைய ஓட்டத்தை சிறப்பாக ஓடி முடிங்க. அதற்குரிய ஆரம்பம் தான், முன்னோட்டம் தான் இன்னைக்கு நம்மளுடைய ட்ரைலர்னா இந்த வருடத்திற்கான மூப்பர் தேர்வு. சரிங்களா? கடைசியாக ஒரு சில வசனம் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 9 முதல் 14 வரை. முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய கற்பன துறையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உத்தரகாரனர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். பாருங்க, அவனவனுக்கு எல்லாருக்கும் எல்லா வரமும் கிடைச்சிருச்சா? என்ன வரத்துல யாரை தேர்ந்தெடுக்கணுமோ அந்த வரத்துக்குரிய ஊழியத்தை அவங்களுக்கு கொடுங்க. இதுதான் இங்க சொல்றாங்க. தொடர்ந்து வாசிங்க. ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஓகே, எது வரையும் படிச்சீங்க? 14 வரை படிச்சீங்க. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி இருக்கிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாய் மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். உண்மையை சொல்லணும்னா இந்த ஏக சிந்தையினுடைய விஷயத்துல சபை வருவதை குறித்து கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தமும் பட்டுக்கோட்டை சபை நாங்கள்லாம் நிந்திக்கப்பட்டு அமைப்பு நீக்கம் பண்ணப்பட்டிருக்கோம். இதெல்லாம் காரணங்கள். சரிங்களா? இது ஆசீர்வாதமாக எடுத்துக்குங்க. ஆனால் இந்த ஒரு சிந்தைக்குள்ளே வந்திருக்கிற நம்மளுக்கு நிச்சயமாகவே என்ன ஸ்டார்ட் ஆயிடும்? பக்தி விருத்தியாக இருக்க நினைக்கிறவனுக்கு அது நன்மைக்கு எதுவும் நடக்கும். 2 தீமோத்தி துன்பப்பட ஆரம்பிச்சிடும். அப்போ பக்தியா தேவ பக்திக்குரிய அந்த வைராக்கியத்துக்குரிய ஒரு விஷயத்துல செயல்படணும்னு நினைச்சிட்டாலே என்ன ஆயிரும்? துன்பம் ஸ்டார்ட் ஆயிரும். இந்த ஏக மனதுக்குள்ள வர்றதுன்னா இன்பமா இருக்குமா? இன்பம் இருக்குமான்னு கேட்குறேன். ஆனா இப்போ பார்க்கறதுக்கு என்ன ஜாலியாக தானே இருக்கிறோம், வந்தோம் போனோம், எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆகும் இந்த ஒரு வருஷ காலத்துக்கு. ஒருவேளை இந்த எலெக்ஷனுக்குள்ள ஆரம்பிச்சிட்டீங்க, என்ன ஸ்டார்ட் ஆயிரும்? ஓகே, ஏன்னா நம்ம ஆசீர்வாதத்துக்குள் கடந்து போக போகிறோம். நம்முடைய பந்தய பொருள் உறுதியாக்கப்படுது. இதெல்லாம் இருக்கு. வீட்டில் இருக்கலாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். இந்த பிரச்சனையா வா, அந்த பிரச்சனையா வா, நான் சத்தியத்துக்கு நான் அப்படி தான் இருப்பேன்.
உங்களுக்கு உள்ள குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் தான் எங்களுக்கும் இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு அவிவிசுவாசியாக இருக்கிறாங்க, நம்மளுக்குள்ள விசுவாசியாக இருந்தும் நிறைய பேர் அப்படி தான் இருப்பாங்க. சரிங்களா? அதெல்லாம் நிறையாவே இருக்கும். அதனால் அவனுக்கு வைக்கப்பட்டிருக்கிற இதில் நிறைய தான் செய்யும். நம்மளுடைய ஓட்டத்தை மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இப்போ இந்த ஏக சிந்தையில் உள்ள கான்செப்ட்லலாம் நீங்கள் யோசிச்சு வந்தீங்கன்னா, அந்த துன்பப்படுத்துனவங்களாம் உங்கள்கிட்டேருந்து இன்பம் பெறும் பொழுது இந்த சத்தியத்துக்குள்ளே வர வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? நான் சத்தியத்துக்குள்ளான சந்தோஷத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஓகே, ஆக பாடம் 14 வரை முடிஞ்சிருச்சா? அந்த வசனம் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? இப்போ நம்ம எலெக்ஷனுக்குள்ளே கடந்து போக போகிறோம். அதில் நம்ம மொத்தம் எத்தனை வகை ஊழியம் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் ஒரு சில வசனங்கள் ரீப்ரிண்ட்ஸ் மூலமாக நம்ம புரிந்து கொண்டு இருக்கிறோம். அதை திரும்பவும் ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா? எலெக்ஷனுக்குள்ளே போகும்போது திரும்பவும் நான் ஞாபகப்படுத்துவேன். இப்போ நான் திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன். மொத்தம் 7-8 வகையான ஊழியங்கள் இருக்குது. இது எபேசியர் 4ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தில் நான் சொல்கிறேன். நீங்கள் படிக்க வேணாம், சொல்கிறேன். சரிங்களா? போதக ஊழியம் 1, சுவிசேஷ ஊழியம் 2, தீர்க்க தரிசன ஊழியம் 3, மெய்ப்பர் ஊழியம் 4, அப்புறம் கண்காணிப்பு ஊழியம் 5. இது வந்து எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 12-13 வசனத்தில் இருக்குது. சரிங்களா? ஓகே, இந்த 5 ஊழியத்தின் அடிப்படையில் ஊழியக்காரர்களை சபையில் தேர்ந்தெடுக்கணும். சபை பக்தி விருத்திக்கு மற்றும் அறுவடை பணிக்கு. சரிங்களா? இது இல்லாமல் இந்த சபையிலேருந்து கிளை சபைகளாக வேற ஏதாச்சும் இயங்குனுச்சுன்னா, தஞ்சாவூர்லேருந்து கிளை சபையாக வேறு எங்கேயாச்சும் டால்மியாபுரம் வேற எங்கேயாச்சும் புது இடத்துல அப்படிப்பட்ட ஒரு அறுவடை பணிகளோ அதனுடைய ஊழியங்களோ வந்தால், பொது கண்காணிப்பு ஊழியம்னு நம்ம அந்த 5லே வந்துருச்சு. பொது கண்காணின்னு ஒரு ஊழியம் இருக்குது. பயண ஊழியர்கள் அப்படின்னு ஒரு ஊழியம் இருக்குது. சரிங்களா? கண்காணிங்கிறது வேற, பொது கண்காணிங்கிறது வேற. கண்காணிங்கிறது சபையில் இருப்பார். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பாடத்திலே நம்ம பார்த்ததை நான் ஞாபகப்படுத்துகிறேன். சரிங்களா? திரும்ப சொல்கிறேன். போதக ஊழியம், சுவிசேஷ ஊழியம், தீர்க்க தரிசன ஊழியம், மெய்ப்பர் ஊழியம், கண்காணிப்பு ஊழியம். இந்த 5 ஊழியத்தின் அடிப்படையில் சபையில் நம்ம ஊழியக்காரர்களை ஏற்படுத்தணும். அது இல்லாமல் நீங்கள் இங்கேருந்து மற்ற சபைகளுக்கு ஊழியம் கொடுக்குறவர்களாக இருந்தால் பயண ஊழியர்கள், இங்கேருந்து வெளி சபைக்கு போய் சப்ஜெக்ட் பேசுகிறவங்க, இந்த சபையிலேருந்து இருக்கிறவங்க. அடுத்தது பொது கண்காணிங்கிறது தீத்து, திமோத்தி, பர்னபா, பவுல் போன்றவர்கள் போய் அங்காங்கே சபைகளை ஏற்படுத்தி அங்கே பொது கண்காணிகளாய், அதாவது எபேசி சபையிலேருந்து இன்னொரு சபைகள் ஊருக்கெல்லாம் போய் கிரேத்தா தீவுலலாம் அநேக சபைகளை ஏற்படுத்தி அங்கே மூப்பர் எலெக்ஷன் நடத்துகிற வரையும் அவங்க பொது கண்காணியாக இருந்து அதை அந்த ஊரை விட்டுட்டு வருவாங்க. அதுக்கு தான் பேர் வந்து பொது கண்காணி அல்லது என்னது பயண ஊழியர்கள். சரிங்களா? ஓகே, இப்போ மொத்தம் எத்தனை ஊழிய இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்? 7. ஓகே, இது இல்லாமல் இன்னொரு ஊழியம் இருக்குது. வால்யூம் 6ல் 5th சாப்டர், பேஜ் நம்பர் 370. 6th வால்யூம் 5th சாப்டர், பேஜ் நம்பர் தமிழில் 317, 2வது வசனம். சரி, 2வது பேராகிராஃப். 2வது பேராகிராஃப் நல்லா கவனிங்க. இப்போ நம்ம இது பார்த்தது 7 ஊழியங்களா? இதில் சொல்லப்பட்டது 7 ஊழியம். இதில் யாருமே உங்கள் சபையில் தகுதி இல்லை. அது ஜெபம், சரி, மற்ற சுவிசேஷம், தீர்க்க தரிசனம், போதகம், மெய்ப்பர், கண்காணிப்பு, பொது கண்காணிப்பு, பயண ஊழியர், இது எல்லாமே மேக்சிமம் சப்ஜெக்ட் ரீதியாக சப்ஜெக்ட் பேசுகிறவங்க. அப்படி தானே? அப்படி யாருமே இல்லை அப்படின்னா இப்போ இந்த அப்படி சமத்தனா, போதக சமத்தனா இல்லாத போது, சப்ஜெக்ட் பேசுறதுக்கு இந்த உங்க சபையில ஆள் இல்லாத போது ஆரம்ப நிலையில் என்னவா இருக்கலாம்? மூப்பர்களாக இருக்கலாம். படிங்க. ஆண்டவருடைய ஜனங்கள் கூடி வருகின்ற பல்வேறு கூட்டங்களில் இது ஒரு விசேஷ அம்சமாக இருக்க வேண்டும். புத்தி சொல்கின்ற தாழ்ந்து தனக்கு இருக்கிறது என்று உணர்கிற ஒருவர் அதை செயலற்ற விதத்தில் இல்லாதபடி உபயோகிக்க வேண்டும். இப்படி செய்யாமல் தனக்கு விசேஷமான ஒரு தாழ்ந்து இல்லாதிருக்கும் போது அதை உபயோகிக்கும்படி முயற்சி செய்யவும் கூடாது. அப்போஸ்தலர் சொல்கிறார், புத்தி சொல்கிறவன் புத்தி சொல்வதுடன் தனித்திருக்க கடவன். அவன் தன்னுடைய திறமையையும் சேவையையும் அதற்கென்று கொடுக்கட்டும். போதிக்கிறவன், அதாவது விலைக்கு சொல்லும் திறமையுடையவன், சத்தியத்தில்
பேராகிராஃப் முடிஞ்சிருச்சுங்களா? ஓகே. இப்போ இதன் அடிப்படையில் ஒருவேளை உங்களுக்கு அந்த ஒரு 7 வகையான ஊழியக்காரர்கள் போதனையின் அடிப்படையில் தான் மேக்சிமம் வருது. அதுக்கப்புறம் கண்காணிப்பு ஊழியங்கிறது தகப்பன் ஸ்தானத்திலிருந்து அந்த ஊழியத்தை சபைக்கு செய்கிறது. பிள்ளைகள் மாதிரி பார்க்கறது. உங்கள் பிள்ளைகளை எப்படி பார்த்துக்கிங்க அது மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு ஊழியம் அதெல்லாம், மெய்ப்பர் இதெல்லாம். ஓகே, அதை தான் நம்ம பார்க்குறோம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 3-4 வசனம். தேவதூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கேற்றவர்களை நீங்கள் தீர்த்துக் கொள்ளக்கூடாதிருக்கிறது எப்படி? இந்த ஜீவனுக்கேற்ற வழக்குகள் உங்களுக்கு இருந்தால் தீர்ப்பு செய்வதற்கு சபையில் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை நியமித்துக் கொள்ளுங்கள். சரிங்களா? இப்போ சபையினுடைய எந்த ஒரு கிரைசிஸ், எந்த ஒரு காரியத்திற்கும் சரியான முறையில் வழி நடத்துவதற்கான தீர்ப்பு செய்கிறவர்கள், வழி நடத்துவதற்கு உரியவர்கள் யாருமே இல்லைன்னா அற்பமாக எண்ணப்பட்டவர்களை கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம். அந்த அடிப்படையில் தான் இந்த வால்யூமில் உள்ள குறிப்பு ஜெபம் மற்றும் சாட்சி கூட்டம் நடத்தும் ஆரம்ப நிலை ஊழியம் அப்படிங்கிற ஒரு ஊழியத்தை உங்கள் சபையில் ஏற்படுத்தி கொள்ளலாம். சரிங்களா? அப்போ அந்த வகையில் இந்த 8 ஊழியங்களில் ஏதாச்சும் ஒரு தகுதியில் இருக்கிறாங்களா? அந்த வகையில் உங்கள் சபையில், பட்டுக்கோட்டை சபையில் இதை ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன இந்த ஒரு, அதாவது போதக ஊழியம், சுவிசேஷ ஊழியம், தீர்க்க தரிசன ஊழியம், மேய்ப்பர் ஊழியம், கண்காணிப்பு ஊழியம் மற்றும் ஜெபம் மற்றும் சாட்சி கூட்டம் நடத்தும் இதற்குரிய ஆரம்ப நிலை ஊழியம் அப்படிங்கிற இந்த ஒரு 6 வகை ஊழியத்தில் இப்போ எலெக்ஷன் நடக்கும். சரிங்களா? இப்போ இந்த ஒரு கூடுகையினுடைய நிறைவு பகுதியில் எலெக்ஷன் நடக்கும். அதுக்குள்ளே நம்ம கடந்து செல்வோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான விஷயத்தை சபை பொறுப்பெடுத்த பிறகு டீக்கன் ஊழியத்திற்கும் நம்ம ஒரு சில பேரை நம்ம தேர்ந்தெடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, சபை ஒரு பொறுப்பு நிலைமையில் யாரையாச்சும் நீங்கள் தேர்ந்தெடுத்து அந்த ஒரு பொறுப்பு கொடுத்துட்டிங்கன்னா, மூப்பர் ஊழியத்தை கொடுத்துட்டிங்கன்னா, பொது கண்காணி மற்றும் பயண ஊழியர்களுக்குரிய தேர்வு சபை அதுக்கப்புறம் சபை முடிவெடுக்கும். நாங்களாம் இதில் உள்ளறிக்க வர மாட்டோம். யாரை நம்ம வெளி சபையிலேருந்து நம்ம பொது கண்காணியாக வச்சுக்கலாம் அல்லது பயண ஊழியர்களாக சப்ஜெக்ட் பேசுகிறதுக்கு வச்சுக்கலாங்கிறத நான் நடத்தி கொடுக்க மாட்டேன். நீங்களாக முடிவெடுத்து அதை செய்யணும். அதுக்கு நாங்கள் சப்போர்ட் வேணால் பண்ணுறோம். எப்படி பண்ணணுங்கிறதுக்கு, என்னென்ன பண்ணணுங்கிறதுக்கு அனுபவம் இல்லாத பட்சத்தில் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். முடிஞ்சு அந்த எலெக்ஷனை யார் தான் பண்ணணும்? சபை மூப்பர் தேர்ந்தெடுக்கப்பட்ட சபை மூப்பரினுடைய சேர்மனாக இருந்து அவர் நம்ம சபைக்கு யாரங்க வச்சுக்கலாம், பயண ஊழியரா அல்லது பொது கண்காணியா அப்படிங்கிறத நீங்கள் முடிவெடுங்க. ஓகே, நன்றி அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஆக இப்போ நம்ம என்ன மைண்டுக்குள்ளே வந்திருக்கிறோம்? இப்போ ஏக சிந்தையினுடைய மைண்டுக்குள்ளே இப்போ தான் வந்திருக்கிறோம். சரிங்களா? அது போன வாரத்திலே வந்துட்டோங்கிற ஒரு நம்பிக்கையில் இப்போ எலெக்ஷனுக்குள்ளேயும் போக போகிறோம். தேவன் தாமே கிருபையோடு நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.